வசனத்தை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு 3:11. மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்ப்போம். மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளில் உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வருகிறேன். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின்படி திருத்துவத்தின் 3வது நபர், தேவனாகவே இருக்கிறவர், தேவனாகவே செயல்படுகிறவர். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாய் இருக்கிறவர்களுக்கு தேவனாய் கடவுளாய் நமக்குள் வாசம் பண்ணுகிறவராய் கொடுக்கப்பட்டிருக்கிறவர் பிதா அல்ல, குமாரன் அல்ல, பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். பிதாவையும் குமாரனையும் நமக்குள் இருந்து வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை நமக்குள்ளே வெளிப்படுத்துகிற சாட்சியின் கிரியை செய்கிறவராய் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இதை குறித்து நம்ம கடந்த 3 வாரங்களாக சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். முக்கியமாக சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்து 3 வருட காலம், 3 வருஷம் பாருங்க, அவரோடு கூட இருந்து அவருடைய எல்லா பிரசங்கங்களையும் கேட்டு, அது மட்டும் இல்லாம அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் கண்ணால பார்த்து, இன்னும் பல மக்களுக்கு கிடைக்காத சில அற்புத காட்சிகள் எல்லாம், மறுரூபமாகுகிற காட்சிகள் எல்லாம் கூட அவங்க பார்த்தாங்க. அப்படிலாம் பார்த்த பிறகு கூட அவர்கள் பின்னாட்களில் அவர்கள் பின்மாறி போனார்கள். பின்னாட்களில் அவர்கள் பாவம் செய்கிறவர்களாக மாறினார்கள். அவர்கள் இயேசுவை காட்டி கொடுக்கிறவர்களாகவும் இயேசுவை விட்டு அவர்கள் பின்மாறி போனவங்களும் மாறி போனாங்க. யாரு? சீஷர்கள். ஏன் அப்படி பண்ணாங்க? இயேசுவை கண்கூடவெல்லாம் பார்த்துருக்குறாங்க அவங்க. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, இயேசு மட்டும் இன்னைக்கு இருந்தா யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க, எல்லாரும் அவரை வணங்குவாங்க. இல்லை இல்லை, இயேசுவோட கூட இருந்துகிட்டே இவ்வளவு வேலையும் பண்ணாங்க. மறுதளித்தார்கள், காட்டி கொடுத்தார்கள், பாவம் செஞ்சாங்க, விலகி அவரை விட்டு ஓடினார்கள், எல்லாம் செஞ்சாங்க. when he was alive, எல்லாரும் பார்க்கும் விதமாக இருக்கும் போது என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் தேவனுக்கு ஏற்ற விதமாய் வாழ்வதற்கு உங்களுடைய மாம்சீக பலன் போதுமானதாக இல்லை. அதுக்கு ஒரு மேலான ஒரு பலன் தேவை, உன்னதமான ஒரு பலன் தேவைப்படுகிறது. அந்த பலனை தான் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? உங்களுக்கு தருகிறார். பக்தியா யார் ஒண்ணு வாழ்ந்துடலாம் பாருங்க. பக்தியா யார் ஒண்ணு என்ன பண்ணலாம்? வாழ்ந்துடலாம். பக்தியா வாழ்வது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா பக்தி எதை வேணா பார்த்தோம்னாலும் பண்ண வருது, வரதான் செய்யுது. ஒரு கல்லை பார்த்தா கூட பக்தி வருது, ஒரு மரத்தை பார்த்தா கூட பக்தி வருது. உங்களுக்கு சொல்ல, பல பேருக்கு சொல்றேன் இல்லையா, பக்தி எதை வேணாலும் பார்த்து என்ன பண்ணிடும், வந்துடும். ஒரு சர்ச்சுக்குள்ள வராங்க, சில சபைகள்லாம் உருவம்லாம் இருக்கும், சிலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணிடுது, பக்தியா இருக்கிறாங்க. எந்த உருவமும் இல்லை அந்த சபையில கூட வரீங்க, இங்க வந்தாலும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க பக்தியாக இருக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, வசனத்தை படிக்கிறீங்க, ரொம்ப அமைதியா உட்காந்து பக்திக்குரிய எல்லா கிரியைகளும் உங்களுக்குள்ள இருக்கிறது. பக்தி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பக்தி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பக்தியை விட மேலானது அல்லது தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று இருக்கிறது. அது பக்தி அல்ல. தேவன் எதிர்பார்க்கிறது என்னது? அவரை அறிகிற அறிவினாலும் ஞானத்தினாலும் நிரம்பி அவருடைய சித்தத்தின்படி செய்வது அல்லது வாழ்ந்து காட்டுவது, அவருக்கு சாட்சியாய் நிற்பது. அதான் பாயிண்ட். அங்க நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும், நம்ம பண்ற ஒவ்வொரு காரியமும் யாருக்கு சாட்சியாக விளங்குகிறது? அது இயேசுவுக்கு சாட்சியாக விளங்க வேண்டும். இல்லைன்னா அந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கை தான். அது வெறும் கிறிஸ்துவ வாழ்க்கையில கத்துற வாழ்க்கை, கூப்பாடு போடுற வாழ்க்கை, சத்தம் போடுற ஒரு வாழ்க்கை. இயேசு சொன்ன மாதிரி என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுற வாழ்க்கை அது. அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உன்னை அறியேன்னு சொல்ற வாழ்க்கை அது. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லாம ஒரு சரியான கிறிஸ்தவம் போதிக்கிற அல்லது வேதம் போதிக்கிற வாழ்க்கை என்னன்றதை பார்க்கிறோம். வேதம் போதிக்கிற வாழ்க்கை என்ன? தேவன் தம்முடைய ஆவியை மாம்சமான யாவரும் பெரும்படியாக என்ன பண்ணியிருக்கிறாராம்? அவரை அனுப்பியிருக்கிறாராம். அப்படி அனுப்பி இருக்கிற ஆவியானவரை ஒவ்வொருவரும் உள்ளத்துல என்ன பண்ண வேண்டும்? இருதயத்துல, உள்ளத்துல, வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டால் மட்டுமே அவர்கள் தேவனுக்கு சாட்சியாக என்ன பண்ண முடியும்?
வாழ முடியும், பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியும், தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய பலன் அவர்களுக்கு உண்டாகும். இது குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வரோம் இல்லையா? அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன பார்க்க இருக்கிறோம்? புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளுக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவர் அத்தியாவசியமா இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். எந்த விசுவாசிகளுக்கு? புதிய உடன்படிக்கைனா சிலுவை மரணத்துக்கு பிறகு இயேசு சொன்னார் இல்லையா, இது என் ரத்தத்தினால் உண்டாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. என்ன உடன்படிக்கையா இருக்கிறது இது? ஆமா, இயேசு என்னைக்கு ரத்தத்தை சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கை செய்யப்பட்டாரோ அன்றைக்கே பழைய உடன்படிக்கை ஒழிந்து நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட புதிய உடன்படிக்கை செய்தவர்களாக இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு என்ன தேவை யோசிச்சு பாருங்க. இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், இயேசு அற்புதம் செய்வார் நம்புறாங்க, இயேசு நல்லவர் நம்புறாங்க, இயேசு அன்பானவர் நம்புறாங்க, இயேசு நான் கேட்டேனா என் ஜெபம் பண்ணனா எனக்கு அதெல்லாம் செய்வார்ன்ற நம்பிக்கைலாம் இருக்குது. ஆனா அந்த வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போயிடுது. நிறைய வாழ்க்கையில யோசிக்கிறாங்க, எவ்வளவு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், என்ன ஏன் கைவிட்டுட்டாரு, எனக்கு ஏன் ஒரு உதவி செய்யல, வேதத்துல படிக்கிற மாதிரி தேவனுடைய வல்லமை ஏன் என் வாழ்க்கையில விளங்கவில்லை, ஏன் வாழ்க்கையில நான் கடவுளுடைய பவரை, கடவுளுடைய வல்லமை என்னால பார்க்கவே முடியல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள இருந்தா அதெல்லாம் யோசிக்கணும். வேதத்துல இவ்வளவு படிக்கிறோம், ஆனால் எந்த வல்லமையும் எந்த காரியமும் என் வாழ்க்கையில் என்ன பண்ணல, விளங்கல. குடும்பத்துல சமாதானமா நடத்த முடியல, வேலை செய்யற இடத்துல சமாதானமா வேலை செய்ய முடியல, எதிர்பார்க்கிற எந்த நல்ல காரியமும் நாம் எதிர்பார்க்கிற விதத்துல நடந்து முடிகிறது இல்லை. நம்ம எதிர்பார்க்கிறது எதுவுமே நம்ம கையில் இல்லாதது போல இருக்கிறது. இது ஒரு வாழ்க்கையா? இது போய் சபைக்குள்ள போயிட்டு வெறும் தங்களுக்கான ஒரு சுய சந்தோஷத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு வராங்க ஜனங்க. ஏதோ போன ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு ஆண்டவர்கிட்ட வாரம் வாரம் வந்து கொட்டிட்டு போயிட்டேன் நான் எல்லாத்தையும், ஆண்டவர் எல்லாத்தையும் தான் பண்ணிடுவாரு, சரியாக்கிடுவார்னு ஒரு மேலான அல்லது ஒரு எப்படி சொல்றது, ஒரு அவுட்லைன் நம்பிக்கை தான் வச்சிருக்கிறாங்க. ஏதோ சரியாக்கிடுவார், ஏதோ நடக்கும். உலக மக்களும் சொல்றாங்களே, தலையெழுத்தணும் அப்படிதான் என்ன பண்ணும், நடக்கும், நல்லது நடக்கும்னு எதிர்பார்ப்போங்க அப்படின்வாங்க. அப்படி இல்லை, அப்படிலாம் நடக்கிறது இல்லை. ஏன் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும், ஞானஸ்நானம் எடுத்த பிறகும், கம்யூனியன்லாம் எடுத்த பிறகும், தேவனுடைய நீதியை அவர்கள் செய்த பிறகும், why they are not blessed, why they not receive the peace of God, ஏன் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறவில்லை, ஏன் தேவனுடைய சமாதானத்தை அவர்கள் பெறவில்லை, ஏன் அவர்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் தப்பு தப்பாவே இருக்குது, ஏன் அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் தோல்வியிலே முடியுது, ஏன் விரக்தியின் உச்சியில சொல்றாங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் காரணம், அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இல்லை என்பதே. யார் இல்லை என்பதே? தேவ ஆவியானவர் தான் தேவனுடைய ஞானத்தை தருகிறவர், தேவனுடைய சித்தத்தை தருகிறவர், எது சரி எது தவறு என்கிறதை உணர்த்துகிறவர், எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் என்பதை உங்களுக்குள்ளே உணர்த்துகிற தேவ ஆவியானவர். அவர் இல்லாதபடியினாலே இப்ப பிசாசு உள்ள உட்கார்ந்துக்கிட்டு அவன் கடவுள் மாதிரி அமர்ந்து கொண்டு கடவுள் தான் பேசுறாரு மாதிரி நினைச்சுக்கிறோம். நம்ம யார் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு? கடவுளுக்கும் பிசாசுக்குமே வித்தியாசம் தெரியறது இல்ல. நம்ம பைபிள் படிக்கிறதுனாலே கடவுள் தான் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, நம்ம அதுக்கு தான் ஞானம் தேவை. Who is speaking with me? என்னோட பேசுகிறவர் யார், கடவுளா அல்லது பிசாசா? ரெண்டு பேருமே பேச முடியும் உங்களுக்குள்ள, ரெண்டு பேருமே உங்களுக்குள்ள பண்ண முடியும். பிசாசு கொடுக்கிற ஐடியாஸ் எல்லாம், அவங்க கொடுக்கிற எல்லா காரியமும் பாருங்க, அது தோல்வியில தான் அது முடியும். நிச்சயமா வெற்றியா முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவன் திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கடவுளுடைய வழி இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் you should be first filled with the Spirit of God, then you should be walked by the Spirit of God. அதுக்கு முதலாவது என்ன பண்ணணும்? பிசாசுடைய சகல தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கிற திராணி உங்களுக்கு உண்டாகணும்னா, அறிவு உங்களுக்கு உண்டாகணும்னா, நீங்கள் ஆவியானவராலே நிரப்பப்பட்டு ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். யாரால் நடத்தப்படுகிறவர்களாய்? ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் தருகிற ஞானத்தில் நடக்கணும். அதெல்லாம் எப்படி உண்டாகுன்ற ஆரம்ப நிலையில தான் இப்ப இருக்கிறோம். தொடர்ச்சியா கேட்டீங்கன்னா அது எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதோடைய ஆரம்ப நிலையில தான் இப்ப இருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜெயமாக வெற்றியாக நடப்பதற்கு ஒரே ஒரு சோர்ஸ், ஒரே ஒரு ஆதாரம், ஒரே ஒரு அத்தியாவசியமாய் நம்மளுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒருவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவரை தவிர வேறு யாராலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை, உங்க சூழ்நிலையை மாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் விரும்புகிற எந்த நல்ல காரியத்தையும் தேவனாலே உங்களுக்கு பெற்றுத்தர வாய்ப்பே இல்லை, எக்ஸப்ட் த ஹோலி ஸ்பிரிட். யாரை தவிர? பரிசுத்த ஆவியானவரை தவிர தேவனுடைய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில தர வேற எந்த பாஸ்டராலையும் முடியாது, எந்த சபையாலும்
முடியாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏமாந்துடக்கூடாது. நீங்க சாமியாரை தேடி வரல. யாரை தேடி வரல? நீங்க சாமியாரை தேடி வரல. சாமியாரை தேடி வந்தீங்கன்னா சாமியாரால ஏதோ நடக்கும் நம்பலாம். நீங்க சாமியை தேடி போனா அவர் கையை வச்சாரு, அதை இதை கொடுத்தாரு, சாப்பிட்டேன், குழந்தை பிறந்தது, சாப்பிட்டேன், வந்தேன், வீடு கட்டிட்டேன், அதை பண்ணேன், இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லலாம். சாமியாரை நம்பினா நடக்கிறது இல்லை சொல்றேன். அப்படிதானே உலக மக்கள் நம்புறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் சாமியாரை நம்ப வரவில்லை. யாரை நம்ப வந்திருக்கிறீங்க? நீங்க சாமி யார் என்பதை அறிந்து கொள்ள வந்திருக்கிறீங்க. ஹலோ, உங்களுடைய சாமி யார் என்பதை, உங்களுடைய கடவுள் யார் என்பதை, உங்களுடைய தேவன் யார் என்பதை, அவர் உங்களுக்குள்ள என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள சபைக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க? வந்திருக்கிறீங்க. அதான் பிரசங்க நேரம். சாமி யாருன்றது சொல்லி கொடுக்கறதா யாருடைய நேரம்? அது பிரசங்க நேரமா இருக்குது. உங்களை ஆளுகிறவர் யார்? உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவரை நீங்கள் எப்படி அணுக வேண்டும்? அவரை நீங்கள் எப்படி விசுவாசிக்க வேண்டும்? அவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது வாழ்க்கைகள் எப்படி மாறும்? இதுதான் நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளாய், புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாய் நமக்கு அத்தியாவசியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒருவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். சரி, ஏன் அவர் அத்தியாவசியமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு முதல்ல கவனிக்க போறோம். ஃபர்ஸ்ட் சரி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, அதுதான் நம்ம மத்திய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறத வரதை பார்த்துட்டு ஜனங்களுக்கு உபதேசம் பண்றார். மற்ற ஜனங்களுக்கு, ஞானஸ்நானம் எடுக்கிற ஜனங்களுக்கும் ஞானஸ்நானம் எடுத்த ஜனங்களுக்கும், முக்கியமாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு யோவான் ஸ்நானகன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். என்ன முக்கியமான விஷயத்தை சொல்றார்? நான் ஜலத்தினாலும் உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எதனால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்? நான் உங்களுக்கு ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். இயேசுவை குறித்து சொல்றாரு. இயேசுன்னு ஒருவர் வருகிறார். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். He will baptize by the Holy Spirit. எவ்வளவு முக்கியமானது பாருங்க. நம்ம முதல் ஞானஸ்நானத்தை தடுமாறிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். முதல் ஞானஸ்நானமே நமக்கு பெரிய திருப்தியை கொண்டு வந்துருது. முதல் ஞானஸ்நானமே பெரிய விஷயமா எண்ணுகிறோம். எதை பெருசா எண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஆமா, முதல் ஞானஸ்நானமே பெரிய விஷயமா எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தண்ணியில முக்கிய எடுத்தத, அங்க எடுத்த, இங்க எடுத்த, அப்படி எடுத்த, கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா எருசலேமுக்குலாம் போனாங்கன்னா அங்க போய் யோர்தான்ல இயேசு ஞானஸ்நானம் எடுத்தாராக்கும். நானும் நம்ம ஒரு வாட்டி அங்கேயும் முங்கிக்கிறேன். எத்தனை தொட்டியில முங்கினாலும் சரி, எத்தனை ஆத்துல முங்கினாலும் சரி, எத்தனை குட்டையில முங்கினாலும் சரி, ஹலோ, ஒரே ஒரு முறை தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டியதா இருக்கிறது. அவ்வளவுதான் ஞானஸ்நானம். அதால ஒரு மாற்றமும் வரப்போவது இல்ல, சரீர மாற்றமும் வரப்போவது இல்ல, உருவ மாற்றமும் வரப்போவது இல்ல, உள்ளத்திலும் மாற்றம் வரப்போவது இல்ல. ஏனென்றால் அந்த ஞானஸ்நானம் அதுக்காக கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறேன், அவ்வளவுதான். அதுல இது நிறைவேற்றுகிறேன். நான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்குரிய அடையாளமும் தேவன் சொல்லியிருக்கிறார் என்பதை நீதியை நிறைவேற்றும்படியாக தான் ஞானஸ்நானம் இருக்கிறேன். அது வேற எந்த விதத்திலையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சியோ ஞானத்தையோ எதுவுமே என்ன பண்ண போறது, தரப்போவது இல்லை. சரி, ஆனால் அதனாலதான் யோவான் பாருங்க கொடுத்துட்டு இருக்கும் போதே சொல்றாரு. அதை ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இயேசு வராரு, வரும்போது இப்படி சொல்றாரு, நான் உங்களுக்கு தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறேன், இதோ ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார், இவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணுவார்? ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்றார். அப்படின்னா you will be filled by the Holy Spirit. யாரால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள்? பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற மாதிரி இருக்கும். யார் அந்த பரிசுத்த ஆனவர்? கடவுளுடைய ஆவியை தான் யாருன்னு சொல்றோம்? பரிசுத்த ஆவியானவர், the spirit which is formed in the God. கடவுளுக்குள்ள இருந்த அந்த ஆவிதான், இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த ஆவியை தான் இன்றைக்கு நமக்குள்ள என்ன பண்ணுகிறாராம்? அவர் வாசம் பண்ணுகிறாராம். அவரை குறித்து தான் பார்க்கிறோம். அவர் தான் அத்தியாவசியமானவர் என்று வேதம் சொல்கிறது. புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அவரால் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும் பார்க்கிறோம். அடுத்த வாரம் அதெல்லாம் பார்க்க போறோம். அவரால் ஞானஸ்நானம் பெறுவது என்றால் என்ன? சரி, இதை சொல்லும் போது பாருங்க, இயேசு அங்க இருக்கிறாரு, மற்ற ஜனங்களும் அங்க இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீஷர்கள் பரிசுத்த ஆவியை குறித்து இயேசு பேசின எல்லாமே கேட்டாங்க. அவர் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர் தேற்றல வாழலாம் இவங்களுக்கு இருப்பார், இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணது எல்லாத்தையும் கேட்டாங்க. ஆனா கேட்டுட்டு ஆவியானவர் ஒரு பொருட்டாக என்னவே அவர்கள் இல்லை. They never pray to the Holy Spirit. They never receive the knowledge from the Holy Spirit. ஆவியினிடத்தில் அவர் ஜெபம் பண்ணதில்லை. ஆவியானவர் தருகிற எந்த வரங்களையும் எந்த ஞானத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டதும் இல்லை. அது தேவைன்னு அவங்க நினைச்சதே இல்லை.
அது தேவை என்ன பண்ணதே இல்லை, நினைச்சதே இல்லை. அதனாலதான் இயேசுவே கூட இருந்தும் அவர்கள் பலவீனர்களாய், காட்டி கொடுக்கிறவர்களாய், பின்மாற்றம் அடைந்தவர்களாய், மறுதலிக்கிறவர்களாய் அவர்கள் மாறினார்கள். They become weak, they become powerless. பலவீனர்களாய் இருந்தார்கள், எந்த விதமான ஆற்றலும் சக்தியமற்றவர்களாக மாறினால்தான் 10 பேரும் ஓடியே போனாங்க சீஷர்கள் இயேசுவை பிடிக்க வரும்போது. Because they don't have power to stand to face the problem. அந்த பிரச்சனையை இயேசு சந்தித்தது போல நின்று சந்திக்க அவங்களுக்கு என்ன இல்லை, எந்த விதமான பலனும் இல்லை. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க விசுவாசிங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்து அது நின்று என்ன பண்ண முடியல, அவங்களால சமாளிக்க முடியல. காரணம் என்ன? உள்ள யாரும் இல்லைங்க, உள்ள யாரும் இல்லைங்க. வெக்கப்படணும் பாருங்க. அது நான் எத்தனை வருஷம் விசுவாசி, நான் எப்போ ஞானஸ்நானம் எடுத்தேன்? முதல்ல நான் அறிந்திருக்க வேண்டியது, முதல்ல பெற வேண்டியது யாரு? பரிசுத்த ஆவியானவரை தானே. சின்ன சின்ன தலைவலிக்கு, சின்ன சின்ன பிரச்சனைக்கு, சின்ன சின்ன தோல்விக்கு, சின்ன சின்ன பண பற்றாக்குறைவுக்கெல்லாம் இன்னைக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற ஆளுங்க எவ்வளோ விசுவாசிகள் இருக்கிறான். சபைக்கு அதுக்காகவே இருக்கிறான். பாஸ்டர் போட்டு உண்டுலன்னு பண்ணிடுவாங்க அவங்களாம். பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, எப்படியா தலைமையில கை வைக்குங்க, வீட்டுக்கு வாங்க, அங்கே வந்து ஒன்று ஜோம் பண்ணுங்க, எப்படியாவது இந்த பிரச்சனை மாறினா போதும். மாறவே மாறாது. ஏனென்றால் உங்கள் பிரச்சனை மாறுவதற்கு ஒரே ஒரு ஆதாரம் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. யார் மட்டுமே? Only the Holy Spirit can deal with your problems. உங்களோட பிரச்சனைகளை சரி செய்வதற்கு ஆவியானவரால் மட்டுமே என்ன பண்ணும் முடியும். ஜெபிக்கலாம் நாங்க, அவ்வளவுதான். ஆனால் செயல்பட வேண்டியது யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் செயல்படாம ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில நடக்க போவது இல்லை, எந்த மாற்றமும் வராது. அதான் பிரச்சனைங்க. சரி, அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம். அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் முதலாவது அதிகாரம் 4வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் கவனிக்கலாம் பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. ஏன் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் அத்தியாவசியமாய் இருக்கிறார்ன்றதை பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கையின் விசுவாசியா இருக்கிறேன், எனக்கு ஆவியானவரை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும், அவருடைய ஞானம் தான் வேணும், அவர் தான் முக்கியமானவர்ன்றத ஏன் அத்தியாவசியமா இருக்கிறான்றத இயேசு போதிக்கிறார். யார் போதிக்கிறது? இயேசு போதிக்கிறார். எந்த காலகட்டத்தில் போதிக்கிறாரு? உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி. எதுக்கு போறதுக்கு முன்னாடி? பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறார். போறதுக்கு முன்னாடி சீஷர்களுக்கு இயேசு போதித்த கடைசி உபதேசம், சீஷர்களுக்கு இயேசு சொன்ன கடைசி வார்த்தைகளை தான் படிக்க போறோம். என்ன போதிச்சார், என்ன சொல்லிட்டு போனார், என்ன சொல்லிட்டு போனார் பார்க்கலாமா? அது 4வது வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இயேசு சொல்றாரு இதை சீஷர்களை பார்த்து. யோவான் ஜலத்தினாலே என்ன பண்ணான்? உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டான். எல்லாரும் ஜலத்தினாலே என்ன பண்ணிட்டீங்க? ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க. ஆனால் யோவான் சொன்ன இன்னொன்னு இருக்குது, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அது இன்னும் கொஞ்ச நாள் நடக்கும்ன்றார். இன்னைக்கு நடந்தேறி இருக்கிறது. நம்ம படிக்கும் போது நம்ம இருக்கிற காலகட்டத்தில் அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இயேசுவின் காலத்தில் அது நடக்கல. அவர் பரலோகத்துக்கு, ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்றார், நான் போன பிறகு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன்ட்டார். அவர் போன பிறகு 50வது நாளில், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணப்படுகிறாங்க? அனுப்பப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சீஷர்களுக்கு அவர் எதை பற்றி பேசுறாரு? வேற எதை பத்தியும் பேசல பாருங்க. He talked only the subject about the Holy Spirit. சீஷர்கள் எதை பற்றி மட்டுமே பேசினாரு? பரிசுத்த ஆவியை பற்றி மட்டுமே இயேசு போதித்தார். வேற எதை பத்தியும் போதிக்கல. இனி ஒழுங்கா இருங்க, சரியா இருங்க. அவருக்கு தெரியும் ஆவியானவர் வந்துட்டா நம்ம உபதேசிக்க வேண்டியதே இல்ல. அவர் எல்லாவற்றை குறித்தும் அவர்கள் என்ன பண்ணுவார்? உணர்த்துவார். வார்த்தை அவர்களுக்கு பேச ஆரம்பிக்கும். அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பார்கள். இல்லைன்னா பாஸ்டர் உட்காந்து கத்திட்டு உட்காந்துருக்கணும். ஒழுக்கமா இருக்கிறியா, ஒழுங்கா இருக்கிறியா, அப்படி இருக்கிறியா, இப்படி இருக்கிறியா, சினிமா பார்த்தியா, சீரியல் பார்த்தியா, சிகரெட் பிடிச்சியா, தண்ணி அடிச்சியா, விசுவாசியா இருக்கிற, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இப்படிலாம் பண்ணலாமான்னு பாஸ்ட் ஆவியானவர் மாதிரி மாறி அவர் டென்ஷன் ஆகிட்டு கிடக்கணும். பாஸ்ட் டென்ஷனே ஆகாமல் ஒழுங்காக பிரசங்கம் பண்ணணும்னா அதுக்கு ஒன்னே ஒன்று என்ன வேலை? பரிசுத்த ஆவியானவர் அவர் வேலையை என்ன பண்ண பார்க்கறது ரெடியாக இருக்கிறார். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டா போதும். அவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நீங்கள் விரும்ப வேண்டியது என்ன, நீங்கள் ஜெபிக்க வேண்டியது என்ன, நீங்கள் நடக்க வேண்டிய வழிகள் என்ன, இது எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு போதிப்பார். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அதனால தான் பாருங்க, இந்த இடத்துல இயேசு வேற எதை பத்தியும் பேசுறது. He talked only about Holy Spirit.
கடைசியா போறது நேரத்துக்கு முன்னாடி இயேசு சீஷர்களுக்கு யாரை பற்றி மட்டுமே பேசுறாங்க? பரிசுத்த ஆவியானவர் பற்றி பேசுறாரு. இப்ப கவனிக்கணும், எப்படி அதே காலகட்டத்தில் இருந்த ஜனங்களை போலவே இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. ஏன்? இயேசு ஆவியானவர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இவர்கள் எதை பற்றி திரும்ப பேச ஆரம்பிச்சாங்க? அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகளை பார்ப்போம் பாருங்க. 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இப்ப கவனிங்க. அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, யாரு கூடி வந்தவர்கள்? சீஷர்கள் மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் ஆட்களும், அவரை நம்பின இயேசுவை நம்பின ஆட்கள். அவரை கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அவர் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு? ஆவியானவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இவங்க எது அதை பத்தி தானே பண்ணிருக்கணும். கேள்வியோ இல்ல என்னமோ என்ன பண்ணணும் அவங்களுக்கு இருந்திருக்கணும். இவனுங்க எல்லாருமே பாருங்க, மைண்ட் எல்லாமே வேற மாதிரி இருக்கிறாங்க. இன்னைக்கும் சர்ச்சில் விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான். அவங்க ஒரு மைண்ட் செட்டோட வராங்க சர்ச்சுக்கு. எனக்கு இதை பத்தி பிரசங்கம் பண்ணா கேட்பேன், நான் இதை பத்தி இந்த மாதிரி மாடல்ல பிரசங்கம் பண்ணா நான் கேட்பேன், இல்லைன்னா நான் கேட்குற மாதிரி இல்லை. நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறேன் இந்த சபையில். அவங்க பாண்டு பைபிளை திறப்பாங்க, அவங்க பாண்டு படிச்சுன்னு இருப்பாங்க, அடுத்தடுத்த பக்கம் போயினே இருக்கும். அவங்களுக்கு இந்த பிரசங்கெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு இஷ்டமும் கிடையாது. அதனால தான் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அட்டர் தோல்வியில் இருக்கும், முழுக்க தோல்வி. சுய சந்தோஷத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏசு என் கூட இருக்கிறாராக்கும், நல்லதை ஒரு நாளும் நடக்காது. நல்லது முதல்ல உனக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கையை ஒழுங்கா வாழ கற்றுக்கோ. ஒரு விசுவாசியா இருக்கிறீங்கன்னா முதல்ல உன் வேலை என்ன தெரியுமா? வந்து பிரசங்கம் பண்ணுவது என்ன பண்ணணும்? நீ அங்க கேட்கறதுக்கு முதல்ல ஒழுங்கா மாறணும். நேற்று மாலையில் அதெல்லாம் எடுத்து போதிச்சிருக்கேன் நான். விசுவாசி தனக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எதுக்காக? ஏன்னா ஆதி திருச்சபை விசுவாசிகளுடைய ஒழுங்கு தான் சரியான ஒழுங்கு. வேதம் அதை போதிக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் முதல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகள் எப்படி இருந்தாங்கன்னு இருக்குதாங்க. அவர்களை பற்றி சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியனத்திலும் அப்பம் பிற்கிடுதலும் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள் அவர்கள்? முதல்ல ஒரு விசுவாசியோடைய முதல் ஒழுங்கு என்னன்னா, பிரசங்கத்தை ஒழுங்கா கேட்கறதா, உறுதியா கேட்கறது. எப்படி கேட்கறது? அதை உறுதியா கேட்கறது, பேசுறது. அதுக்கேற்ற மாதிரி உள்ள மாறணும். அதான் எல்லாரையும் கேட்க முடியாது. ஆனா கடவுளை பற்றி, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பேசும்போது எனக்கு அதில் இஷ்டம் இல்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. பிரசங்கியாருக்குள்ள ஒரு ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா நான் என்ன பண்றேன்? இன்னொரு ஆவியானவர் வர வச்சுக்கிட்டு நான் பைபிள் என்ன பண்றேன்? நான் படிச்சு, அவங்க பாருங்க அவங்க இஷ்டத்துன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிலாசபி இருக்கும். ஆனால் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் அதனால தான் தோல்வி பாருங்க, வாழ்க்கையில் அதனால தான் வறட்சி, வாழ்க்கையில் அதனால தான் ஒன்றும் இல்லாமல், வாழ்க்கை அதனால தான் அட்ட தோல்வியில் இருக்கும். ஏன்னா முதல்ல நீ வந்து செய்ய வேண்டியது என்ன? தேவனை பற்றி பேசும்போது, தேவ ராஜ்யை பற்றி பேசும்போது, தேவனுடைய வசனத்தை பேசும்போது முதல் ஒழுங்கே காது கொடுத்து கேட்கறது. அதான் முதல் ஒழுங்கு. வீட்டில் உட்காந்து எவ்வளோ நேரம் வேணா பைபிள் என்ன பண்ணுங்க, நீங்க மாற்றி மாற்றி படிச்சு கிழிங்கன்றான். சபைக்கு நீங்க பைபிள் படிக்க வரல, நீங்க பைபிள்ல இருக்கிற சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறீங்க. எதை கேட்க வந்திருக்கிறீங்க நீங்க? இல்லைன்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் த சர்ச். இல்லை நான் பைபிள் படிக்க தான் வந்திருக்கிறேன், பாட்டு என்ன பண்ண போகிறேன், பைபிளில் படிக்க போகிறேன் அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்கள் சேரில் வேற ஒருத்தர் ஆண்டவர் கொண்டு வருவார், அவங்களாவது உட்காந்து கேட்கட்டும், இடத்த காலி பண்ணுங்க. நான் உட்காந்துக்கிட்டு நான் பைபிள் படிக்க போகிறேன், இல்லை வேற ஏதாவது யோசிச்சுட்டு உட்காந்துருக்க போகிறேன், பிரசங்கத்தை கேட்க மாட்டேன்னா அப்புறம் எப்படி ஆவியானவரை அறியாமல் நீங்கள் எப்படி அவரை தொழுது கொள்ள முடியும்? அவருடைய வழியில் நீங்கள் நடக்க முடியும்? வெறும் ஜெபம் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்காது. திருப்பி சொல்ல வரேன் நான். வெறும் தலையில வெறும் கையை வைக்கிறதுனால ஒன்றும் மாறப்போவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவர் இது செஞ்சதில்லை. தலைக்குள்ள ஏதாவது இருக்கணும், மண்டைக்குள்ள பேசுறது ஏதாவது என்ன பண்ணிருக்கணும், உள்ள போயிருக்கணும். அதுக்கு காது கொடுத்து கவனமா கேட்டிருக்கணும். அந்த பயம் முதல்ல இருக்கணும் பாருங்க. அதுவே நிறைய சபையில் இருக்கிறது இல்லை. பிரசங்கம்னா அது ஏதோ அரசியல்வாதிக்கு பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில சபைகளில் பிரசங்கம் அப்படிதான் இருக்குது, அரசியல்வாதிக்கு பேசுற மாதிரி தான் இருக்குது. அது கேட்க வேண்டியது. ஏன்னா அதுல எந்த சத்தியமும் கிடையாது, கேட்கறதுக்கு ஒண்ணு இருக்காது. ஆனா இங்க அப்படி கிடையாது. வாழ்க்கையை சரியான விதத்துல நீங்க காது கொடுத்து கேட்டு இந்த வசனத்தெல்லாம் புரிஞ்சு இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கை வெற்றியை நோக்கி போக ஆரம்பிச்சிடும்.
ஆசீர்வாதத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு இருக்கிற நிலையை காட்டிலும் 1000 மடங்கு பெருகவும் ஆசீர்வாதமாய் வாழவும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு போதுமானதாய் இருக்கும். அப்ப அங்கதான் தோல்வியே வருது. ஒரு பள்ளிக்கு போற மாணவன் எப்படி ஃபெயில் ஆக முடியுது? 100% அட்டெண்டன்ஸ் வாங்கியிருப்பான். அப்படின்னா 100% அப்படின்னா பள்ளி நடந்த நாட்கள் எல்லாம் பள்ளியில போயிட்டு கிளாஸ் ரூம்ல போய் உட்காந்துருக்கிறான். He went to school. He attended class. அடுத்த வார்த்தை இருக்குது, did he listen or not? பள்ளிக்கு போனா, ஸ்கூலுக்கு போனா, கிளாஸ் அட்டன் பண்ணா, கேட்டானா இல்லையா? கேட்கலனா போனதும் வேஸ்ட், அட்டன் பண்ணதும் வேஸ்ட், அட்டெண்டன்ஸும் வேஸ்ட். இஃப் யூ நாட் லிசன் ஷியோர்லி கோயிங் டு கெட் ஃபெயில்டு. நான் என் கூட படிக்கிற டைம்லாம் பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் இந்த யூடியூப் இதெல்லாம் கிடையாது. அப்போ அதில் மாதிரி டீச் பண்ணுற வசதியெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த அப்போ பெரிய விஷயம் என்னென்னா இந்த கைடுன்னு வாங்க. அப்போ எல்லாத்துக்குமே கைடு வரும். ஏன்னா ஸ்கூல் லெசன் புக்கெலாம் ரொம்ப ஹார்ட் டைப்பில் இருக்கும், புரியாது அந்த அளவுக்கு. எடுத்து யாராவது சொன்னால் தான் புரியும். அதுக்கு நல்ல புரிகிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் வந்து கைடு. நான் அந்த பார்த்துருக்குறேன். அப்போ கைடு எல்லாரும் வாங்கவும் முடியாது. எல்லாத்துக்குமே கைடு உண்டு. அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த கைடு எம்எம்எல்லாம் வாங்குறான்னா அவன் ஒருத்த கூட கிளாஸை கவனிக்க மாட்டான். நான் கேட்டேன், ஏன்டா அப்படி இருக்கிற? அதான் கைடு இருக்குல்ல, கைடில் நான் படிச்சுக்கிறேன். கைடில் படித்தோம் அத்தனை பேருமே பாருங்கள். அப்போல்லாம் +2 வந்து 1200 மார்க். ஒருத்தம் கூட 600 தாண்டல. ஒருத்தம் கூட என்ன பண்ணல, 600 தாண்டவே இல்லை. தாண்ட முடியாது, அவ்வளோதான். அதில் நிறைய பேர் ஃபெயில் ஆனான். அதுதான் அதில் கொடுமையே. எக்கச்சக்கமான பசங்க 30 பேருக்கு மேலே ஃபெயிலு. 62 பேர் கிளாஸ் இருக்கும், 30 பேர் பசங்க மேலே ஃபெயிலு. எல்லாருக்கிட்டையும் கைடு இருந்தது, எல்லாருக்கிட்டையும் அட்டண்டன்ஸும் இருந்தது. அட்டண்டன்ஸ் அவங்களுக்கு இருந்தது. ஒன்றே ஒன்று தான் அவனுங்களுக்கு. என்ன கிடையாது அவனுங்களுக்கு? உள்ள வந்து அவர் சொல்லும் போது கேட்கவே இல்லை. எனக்கு இருந்த ஒரே ஒரு கிருபை, பேசும்போது கரெக்டாக கேட்டுருவேன். நான் கரெக்டாக கேட்டுருவேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக டீலிங் வந்து எக்ஸாமில் தான். டைரெக்டாக எங்கே தான் டீல் பண்ணுறது? கொஸ்டின் பேப்பரா ஆன்சர் ஷீட்டான்னு பார்த்துருவோன்னு தான் உட்காருவேன். நான் தனியாக உட்காந்து மண்டை பிச்சுக்கு படிக்கிறது, நைட்டு ஃபுல்லாக படிக்கிறது கிடையவே கிடையாது. எக்ஸாம் டைமில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். என் கூட இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பேன். ஆச்சரியப்படுற அளவுக்கு இருப்பேன். நான் எப்படா அப்படி இருக்கிற பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அப்படிலாம் இருப்பேன் பாருங்க. பயமே இல்லை, ஒரு பயமும் கிடையாது. அங்கே போய் உட்காந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே வாட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் உடனே அவர் சொன்னது அப்படியே மைண்டுக்கு வரும். அப்படியே எழுதி முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தால் அங்கே மார்க் விழுந்துடும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதே போல் கவனிக்காத ஒன்றும் புரியாது. இந்த சரியாக கவனிக்காமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள் காரணமாக இருப்பான். அவங்களோட அப்படி பேசிட்டு அப்படி இருக்கும்போது பாருங்க, சில டைமில் அவர் சொன்னது காதில் விழும், ஆனால் கவனிச்சிருக்க மாட்டேன். பிச்சு இப்போ மண்டை, ஐயோ இதை பற்றி ஏதோ சொன்னார், என்னவோ சொன்னார். இந்த நைட்டு 12 மணி வரைக்கும் படிக்கிற பசங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்து கத்திட்டு இருப்பாங்க. நம்ம கத்தின்னு இருப்பேன், நான் ஏதோ சொன்னார். அப்போ அவனை திட்டுவேன். இந்த பக்கத்தில் உட்காந்துருந்தான், இவனால தான் வந்துச்சு, இவன் அந்த டைமில் ஏதோ பேசிட்டான், கவனிக்க இல்லை. ஒரு விசுவாசி அப்படி தான் இருக்கணும் பாருங்க. உட்காந்துக்கிட்டு நான் பைபிளை படிச்சுட்டேன், ஒன்றும் ஆகாது, கைடு மாதிரி தான், ஃபெயில் ஆகிடுவீங்க. ப்ரொஃபஷனலாக இங்கே உட்காந்துருக்குறோம், ப்ரொஃபஷனலாக டீச் பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன். நான் ஒன்றும் பொழுதுபோக்கு உங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இல்லை. உள்ளே இருக்கிற சத்தியங்கள் என்ன என்பதை எடுத்து எந்த அளவுக்கு லோ லெவலில் கொண்டு வர முடியுமோ, புரிகிற லெவலுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் ஸ்லாங்லேயே தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஸ்லாங்லேயே தான் பேசணும். இலக்கு நடையிலையும் பேசலை, செந்தமிழ்லையும் பேசலை. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? இல்லை வேற எந்த பாஷையும் கலந்து என்ன பண்ணல, நான் பேசலை. ஏன்னா சில ஆட்களுக்கு அதான் பிடிக்குது. அவர் பேசுறதே நல்லா இருக்குது பார்த்தீங்களா. தெலுங்கும் தமிழும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். மலையாளமும் தமிழும் என்ன பண்ணுறாரு, மிக்ஸ் பண்ணி பேசுறது. இல்லை, நீ வந்திருக்கிறது எதுக்கு நான் கேட்குறேன்? மிக்சிங்க கேட்கறதுக்கா? கிடையாது. வந்திருக்கிறது நோக்கம் என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப அதை அறிவதற்கான உள்ளமும் அதை அறிவதற்கான கவனமும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவை, ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவை பாருங்க. அப்ப இயேசு ஆவியானவரை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். யாரை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆமா, யோவான் சொன்ன மாதிரி மாம்சமான யாவர் மேலும் என்னோட ஆவியை ஊற்றுவேன் என்பது யோவேல்ல சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். அது யோவான் ஸ்நானகன் ஞாபகப்படுத்த இருக்கிறாரு. அவர் தண்ணீரால் ஞான ஸ்நானம் கொடுத்தாரு. இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள், பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். இப்படி பேசிட்டு இருக்கும் போது
சீஷர்களுடைய எண்ணம் ஃபுல்லா எதுல தெரியுமா இருக்குது? எப்பொழுது எங்களுக்கு உம்முடைய ராஜ்யம் இங்க வரும்? ராஜ்யம்னா இயேசு வந்து ராஜாவாக ஆளுகிற நேரம், இரண்டாவது வருகைன்னு சொல்றோம் இல்லையா? இது போல பிரதான தூதர்களோடு எக்காலங்களோடு வானத்தின் வழியா இயேசு வந்து தம்முடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்கு செய்த பிறகு தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை தம்மோடு வைத்துக் கொண்டு அவர் என்ன பண்ண போகிறார்? ராஜாவாக அரசாள போகிறார். என்ன பண்ண போகிறார் அவர்? இது நிறைய பேருக்கு ஆசை, உண்மையாவே கேட்கறதுக்கு நல்லாவும் இருக்குது. ஏன்னா அதை பற்றியான சம்பவம் அந்த மாதிரி. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை, எதுவுமே இல்லைன்றார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி விசுவாசம் தேவையில்லை. ஹலோ, இன்னைக்கு இருக்கிற மாதிரி சபை கூடுகை தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி காணிக்கை தசமாகும் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஒருவேளை அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வர கண்ணீர் வருதுன்னு வச்சுப்போமே, யாரையும் முக்கியமானவங்களை இழந்துட்டீங்க. அந்த நேரத்தில் ஏசு அரசாண்டு கொண்டு இருக்கும் போது உங்க புருஷன் அங்கே இல்லை, உங்க மனைவி அங்கே இல்லை, உங்க பிள்ளைங்க, எனக்கு பெற்றெடுத்த பிள்ளைங்க இல்லை, நரகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னும் போது கண்டிப்பா என்ன வரும்? கண்ணீர் வரதான் செய்யுவாங்க. எங்க பரலோகத்தில், எங்க 1000 வருஷம் அரசாட்சியில். அப்ப வசனம் சொல்லுது, அவர் உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பாரு. ஏன்னா இருக்கும்போது ஒன்றும் பயன்படுத்தலை, இருக்கும்போது அவங்களுக்காக ஜெபிக்கல, இருக்கும்போது அவங்களுக்காக எந்த முயற்சியும் எடுக்கல, இருக்கும்போது அதை அசால்ட்டா நினைச்சிட்டீங்க. அப்புறம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றது? உட்காந்துக்கிட்டு ஆடுறது, அங்க வந்து சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல ஆடுறது, கண்ணீர் எல்லாம் துடைச்சிட்டு அதெல்லாம் விடு, எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது பாரு, வந்து என்ன பண்ணு, சந்தோஷமாக இரு, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அழுதாலும் சரி, புலம்புனாலும் சரி, கத்தினாலும் சரி, திரும்பி கூட்டிட்டு வர முடியாது. இதுதான் கிருபையின் காலம், இதுதான் கிருபையின் நேரம். பாருங்க, இஃப் யூ ஒன்ஸ் லாஸ்ட் யூ ஆர் ஆல்வேஸ் லாஸ்ட். ஒரு முறை இழந்து போயிட்டீங்கன்னா மறுபடியும் மீட்டெடுக்கவே முடியாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் அந்த இயேசுவின் வருகையின் காலம். சரி, அது இப்ப இல்லை, அது எப்போ ஒன்னா நடக்கலாம்னு சொல்லியிருக்கிறார். எப்போ ஒன்னா அது நடக்கலாம்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க பிரசங்கங்கள் எல்லாமே அதை பற்றி தான் இருக்குது. எதை பற்றியே இருக்கிறது? வருகைக்கு போவையா, ஒரு ஜெபம் பண்ணியான்னு கேட்பாங்க. முதல்ல அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஜெபம் பண்ணியா, காலையில் இருந்து ஜெபம் பண்ணலையா, ஆண்டவர் வருகை வந்தா என்ன ஆகும், இப்ப ஏன்டா அதை இழுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதை இழுப்பானுங்க. ஆண்டவர் வருகை வந்தா என்ன ஆகும்? புருஷன் கூட சண்டையா இருக்கும், அந்த அம்மா கிட்ட தான் இப்போ ஆண்டவர் வருகை வந்தா என்ன ஆகும்? ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல புருஷன் கூட சண்டை போட்டா நீங்க பரலோகம் போக மாட்டீங்க. ஏன்னா புருஷன் தான் டிக்கெட் வச்சுட்டு உட்காந்துங்கிறாரு, அவரே போவாரான்றது சந்தேகம் தான். ஹலோ, ஆணாதிக்க சமுதாயத்தில் இந்த மாதிரிலாம் பிரசங்கம் நடக்குது. அதனால பொண்டாட்டிங்களுக்கெல்லாம் பயம், மனைவிமாருக்கெல்லாம், ஐயோ புருஷங்கிட்ட சண்டை கிண்ட போட்டால் பரலோகம் போக முடியாது. நீ புருஷங்கிட்ட இல்லை, நீ சண்டைக்காரியாக இருந்தால் போக முடியாது. ஏன்னா அங்கே வேலை இல்லை, அதான் தான் பாயிண்ட். அங்கே சண்டை போடுறதுக்கான வேலை அங்கே இல்லை. இருந்தால் தானே உன்னை கூட்டின்னு போவாங்க. அங்கே வேலை, சண்டை போடுறவங்களுக்கு அங்கே வேலை இல்லை. அங்கே சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கும் அன்பில் நடக்கிறவங்களுக்கு தான் அங்கே வேலை இருக்குது. அப்போ சண்டைக்காரியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம போகிறதுல அங்கே வர போகிறது இல்லை. ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது, பின்னாடி அதெல்லாம் எடுத்து காட்டுறான். ஆனால் இப்போ இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? எப்போ உங்களுடைய ராஜ்யம் வரும்? ஏன்னா வந்துருச்சுன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் மாறிடும், நாங்கள் ஒரே நாளில் எங்கள் வாழ்க்கையில் இருக்க துன்பங்களில் இருந்தெல்லாம் விடுதலை ஆகிடுவோம், சந்தோஷமா எங்கள் வாழ்க்கை மாறிடும். ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என்ன வாழ்க்கை இருக்கிறது? இங்கே போராட்டமான, ஒவ்வொரு நாளும் போராட்டம். காலையில் எழுந்ததுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் விசுவாசியா இருந்த கூட போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது. இருக்குதா இல்லையா? அது ஒத்துக்கிட்டே ஆகணும். பொருளாதார போராட்டம் இருக்குது, சரீர போராட்டம் இருக்கிறது, இது மாதிரி நிறைய போராட்டங்கள் நமக்கு காலையில் எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இருக்குது பாருங்க. ஆனால் தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டால், தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டால், தேவனுடைய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால், தேவனுடைய வசனத்தின்படி விசுவாசத்தை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பவுல் சொன்ன மாதிரி சொல்லிடலாம், விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டம்? எனக்கு வருவது எல்லாமே நல்ல போராட்டம். ஏனென்றால் ஒவ்வொரு போராட்டத்திலும் நானே ஜெயிக்கிறேன். யாரை ஜெயிக்கிறேன்? போராட்டம் வந்தது, ஆனால் ஜெயம் யாருடையது? என்னுடையது. பிரச்சனை வந்தது, ஆனால் அதனுடைய முடிவில் ஜெயம் என்னுடையது. அதனால போராட்டம், அது என்ன போராட்டமா இருக்கிறது? நல்ல போராட்டம். என்ன போராட்டம் அது? யாருக்கு?
விசுவாசிக்கிறவர்களுக்கு, ஆவியானவரை பெற்றவர்களுக்கு, ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களுக்கு, ஆவியானவரை பெற்றவர்களுக்கு வருகிற எல்லா துன்பங்களும், எல்லா பிரச்சனைகளும், வருகிற எல்லா போராட்டங்களும் எப்படிப்பட்ட போராட்டம்? அது நல்ல போராட்டமாய் இருக்கிறது. இப்ப இதுதான் உங்களுக்கு விருப்பம் இல்லை, இது வேண்டாம், இது வேண்டாம். அதனால தான் பாருங்க, பல விசுவாசிகள் முத்தி போயிருப்பாங்க. முத்தி போயிருக்கிறாங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசிகள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவங்களோட முதல் ஜெபம் என்ன தெரியுமா இருக்கும்? ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். என்ன பண்ணும்? ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். போதும் ஆண்டவரே. பெரிய எலியா இவங்க, வானத்திலிருந்து அக்கினியை கொண்டாந்து பாகாலுக்கு எதிராக பெரிய யுத்தம்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. புருஷன் கூட சண்டை போட்டாலும் சரி, பிள்ளைங்களோட சண்டை போட்டாலும் சரி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைனாலும் சரி, அதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கறது இல்லை, அதுக்கு கடவுள் என்ன வழி வச்சிருக்கிறான்றத யோசிக்கிறது இல்லை, அந்த அறிவை ஞானத்தை பெறுவதே இல்லை, உடனே செத்து போயிடணும். நீங்க எடுத்துக்கீங்கன்னு கேட்கறதுக்கு பதில் எவ்வளோ ட்ரெயின் ஓடுது, எவ்வளோ பஸ் ஓடுது, இப்போல்லாம் நிறைய மணல் லாரி வேறு ஓடுது. பேசாமல் இது மாதிரிலாம் ஜோம் பண்ணுறதை விட்டுட்டு அது மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருங்க, நிம்மதியாக போயிடும். ஏன்னா நீங்க கெட்டதும் இல்லாமல் மற்றவங்களும் என்ன பண்றீங்க? உங்களை பார்த்து அது ஒரு வியாதி மாதிரி, அது தொத்து வியாதி மாதிரி, வைரஸ் மாதிரி. அது நீங்க தும்பிட்டீங்கன்னா அது மற்றவங்களுக்கு என்ன வருது? அப்படியே தொத்திக்குது. அது சில சபையெல்லாம் மொத்தமே அதுவாக தான் இருக்கும். ஒரு அம்மா அப்படிதான் வந்துச்சு பாருங்க. ஒரு வாட்டி என் பொண்ணு பிறந்திருக்கிற டைம்ல குழந்தைய பார்க்குறேன்னு வந்துச்சு. இன்னொரு சபை விசுவாசி அந்த அம்மா கேள்விப்பட்டு வந்துச்சு பார்த்துச்சு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த அம்மா கடைசி சொன்னிச்சு பாருங்க, சர்ச்சுக்கு போகிறேன் தம்பி அப்படின்ச்சு. சர்ச்சுக்கு எங்கிட்ட பரவாயில்ல, ஏதாவது சர்வீஸ் ஏதாவது வச்சுருக்குறாங்களா? ஆடா நீங்கள் வேற போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவர் என்னை சீக்கிரமாக என்ன பண்ண முடியும், ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளுன்னு ஜோம் பண்ண போகிறேன்னுச்சு. இங்கே தான் நான் சொன்ன, முதல்ல கிளம்பு இங்கிருந்து, முதல்ல சட்டு போட்டு என்ன பண்ணி இடத்த காலி பண்ணு, தடி கிடிக்கி விழுந்து. ஏன்னா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆளுங்களுக்கு பாருங்க 2 விஷயம் நடக்கும். ஒன்று வச்சு செய்வார், அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாது, மரணமே வராது. வச்சு இன்னும் வச்சு போலன்னு பொழப்பார். நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி ஆளுங்களை. இந்த எடுத்துக்கோன்ற ஆளுங்களை என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை அது இதுன்னு சவுக்கில் அடிக்கிற மாதிரி இருக்கும், மத்தளத்தில் அடிக்கிற மாதிரி எல்லா சைட்லையும் அடி விழும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை மாறுற மாதிரி இருக்கும், பட்டுன்னு போயிடும், ஐயோயோ போதே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே நடக்கும், பார்த்துருக்குறேன் நான். அதனால அந்த அம்மா சொன்னிச்சு, நான் ஆண்டவர் இடத்துல போயிட்டு என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என்ன பண்ண போறேன், நான் ஜெபம் பண்ண போறேன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டு எப்படி இருப்பேன், நான் நிம்மதியா இருப்பேன், கவலை இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, புருஷங்கிட்ட பிரச்சனை இல்லை. எவ்வளவு கொடுமை பாருங்க. இதுல என்னன்னா, அந்த மனுஷனும் பாருங்க, அவரும் பிள்ளைங்க கை விட்டாங்க, அவரும் இந்த அம்மாவை நம்பி தான் உட்காந்துருக்காரு. அவரும் வயசானவர் பாவம், அவரால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி எதோ வேலை கீழே செஞ்சு அந்த செக்யூரிட்டி வேலை அது இது பண்ணி எடுத்துகிட்டு வந்து மனைவிக்கு எதோ கொடுக்குறாரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கணும், அடுத்த வழியை பார்த்துருக்கணும் மனுஷன். இது கூடலாம் 60 40 வருஷம் 45 வருஷம் குடும்பம் நடத்தினா கடைசி காலகட்டத்தில் இவர் அனாதி ஆகிட்டு இது சட்டு போட்டு நம்ம பண்ணலாம், போயிட்டு சேரலாம். ஜோம் பண்ணுற 2 பேரும் சேர்த்து ஜோம் பண்ண வேண்டியதானே. நாங்கள் வர ஆயத்தமாக இருக்கிறோம், எங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீராக, எடுத்துக்கொள்வீராக. கேட்கவே மாட்டார் ஜபத்துக்கு. ஏசு அப்படியே ஜபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. தீமை நின்று எங்களை என்ன பண்ணுவீராக, காத்துக்கொள்வீராக. எதிலிருந்து காத்துக்கொள்வீராக? தீமை வரும், பிரச்சனை வரும், எங்களை என்ன பண்ணுவீராக, காத்துக்கொள்வீராக என்கிற ஜபத்தை தான் இயேசு செய்தார். எவ்வளவு வித்தியாசமா விகற்பமா விசுவாசனுடைய புத்தி வேலை செய்து பாருங்க. அதனாலதான் இயேசுவை உலகத்துக்கு காண்பிக்க முடியவில்லை. இவங்க காட்டுற இயேசுவை உலகம் வேணான்னு நிராகரிக்குது, சொந்தக்காரங்க வேணான்னு நிராகரிக்கிறாங்க, சபை மக்கள் வேணான்னு நிராகரிக்கிறாங்க. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், இவங்க இயேசு நமக்கு வேணவே வேணாம். சிலுவையில் தான் அடிச்சு தொங்க விட்டாங்க, அங்கதான் ஒன்றும் செய்ய முடியாம தொங்கினார்னு பார்த்தா வாழ்நாள் ஃபுல்லா அவரை நம்புறவங்களும் அப்படிதான் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க, பவர்லெஸ்ஸா காட்டுறாங்க. ஏன்னா இவங்களுடைய சப்ஜெக்ட் எல்லாமே அவுட் ஆஃப் போர்ஷன்ல, அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல இருக்குது. அதாவது இயேசு எந்த சப்ஜெக்டை படிக்க சொல்லி இருக்கிறாரோ அதை படிக்கிறது இல்லை, எதை வேணான்னு சொன்னாரோ அதை பத்தி தான் இவங்க மைண்ட் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா சபையில் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. நான் சொல்லல, இயேசு சொன்னாருங்க, எப்பொழுது உம்முடைய ராஜ்யம் வரும் என்று அங்க கூடியிருந்த சீஷர்களும்
மற்ற கிறிஸ்தவர்களும் கேட்கிறாங்க. கேட்கும் போது இயேசு அதுக்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க. அதற்கு அவர் 7வது வசனம், அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. ஹலோ, என்னுடைய ராஜ்யம் எப்ப வரணும், என்னுடைய வருகை எப்ப இருக்கணும்ன்றத தீர்மானிக்கிற அதிகாரம் உடையவர், அதை தீர்மானிக்கிற தலைவராய் இருக்கிறவர் யாரா இருக்கிறது? பிதாவா இருக்கிறார். யாரா இருக்கிறது? அது பிதாவுடைய வேலை. நான் எப்ப வரணும், எப்ப ராஜ்யத்தை அமைக்கணும், எப்ப என்னுடைய வருகை இருக்கணும்ன்றதெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது யாருடைய வேலை? அது பிதாவுடைய வேலை. அடுத்த வார்த்தை சொல்றாரு, அது அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அப்படின்னா உங்க வேலை இல்லைன்றார். யார் வேலை இல்ல? அது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆராய்வது யாருடைய வேலை இல்ல. இயேசுவின் வருகை குறித்து ஆராய்வது யாருடைய வேலை இல்ல, உங்க வேலை இல்ல. இன்னைக்கு எங்க பார்த்தாலும், நான் சின்ன வயசுல இருந்த காலம் இருந்து பார்த்துட்டேன். ஆண்டவர் வருகை, 2வது வருகை, 2000 வருவார். காஞ்சிபுரத்திலே இருக்கிறானுங்க மானம் கட்டவானுங்க. அப்படி பேசுறதுக்கு மன்னிக்கணும், ஆனால் அப்படி பேசுறதான் சிலதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கும். நான் பார்த்தேன் காஞ்சிபுரத்தில் ஒரு அரசியல்வாதி கூட அப்படி வச்சிருக்க மாட்டான் பேனரை. 2012 2012 பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஃபுல்லாக பேனர், பூக்கூட சத்திரம் எல்லா இடத்தையும் நானே பார்த்தேன். அந்த ஒரு பேனருக்கு இன்னொரு பேனருக்கு கேப்பே விடலைங்க. அப்படி இடிச்சு வச்சான். யார் தெரியுமா? கிறிஸ்துவ போதகர். இன்னைக்கு அவர் சபையில் தான் நிறைய விசுவாசிங்க இருக்கிறானுங்க. எங்கிருந்து இடறி போனாலும் அங்கே போயிடுவாங்க. வாழ்வு எழுந்தவர்களுக்கு வாழ்வழிக்கும் சபை அது. அந்த மாதிரி ஒரு சபை ஒன்று வச்சு நடத்துகிறான். அங்கே தான் போய் முடியும். எல்லா வேஸ்டேஜ், எல்லாம் கார்பேஜ். இந்த பொன்னேரிக்கார ஓரம் பார்த்துருக்குறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. முன்ன நல்ல ஏரியா இருந்தது. இப்போ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? ஊரில் இருக்கிற மொத்த குப்பை, ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது குப்பை, எங்கே போயிடணும் எல்லாமே வெளியே. அந்த மாதிரி ஒரு சபை அது. மொத்த கார்பேஜ் அங்கே தான் இருக்கும். அந்த கார்பேஜ் சர்ச்சில் அவர் தான் வச்சார். என்ன தெரியுமா சொன்னார்? 2012 டிசம்பர் மாதம் முடிவில் இயேசுடைய வருகை நிச்சயம் இருக்கும்னு பேனர் போட்டார். எல்லா இடத்துலையும் பேனர் போட்டான். இப்போ பேனர் வைக்கிறதுக்கு விசுவாசி காசு தர போகிறான். ஏன்னா அவர் சபையில் விசுவாசிக்கு பயங்கரமாக தருவாங்க. நான் அவர்கிட்ட முன்னெல்லாம் பேசியிருக்கிறேன். அது சொன்னால் எப்படி இந்த மாதிரி பிஏ சிஸ்டம்லாம், ஒரு பிஏ சிஸ்டம் அவர் சபையில் 15 லட்ச ரூபா வச்சுருக்கிறார் பாரு. கேட்டேன் எப்படின்னு கேட்டேன் நான். எங்கே வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க? இதில் சைனாவில் போய் வாங்கணுமாச்சு, காசு அதிகமாச்சு, இது எப்படி இப்படிலாம் போட்டிங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் வரேன் பிரசங்கம் பண்ணுறேன் போகிறேன், அவ்வளோதான். விசுவாசி ஃபோன் பண்ணுவான், பாஸ்டர் எனக்கு ஒரு பைசா வந்துச்சு வாங்கன்னு கூடுவான். எல்லாம் லட்சக்கணக்கில் தான் இருக்குன்றார். எல்லாம் இப்படி தான் இருக்கும். பேரோடய சொல்கிறார். அந்த பேர், அந்த ஊர், அவன் கண்டக்டராக இருந்து ரிட்டையர் ஆகிறான். அவனுக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு, 4.5 லட்ச ரூபா ஒரு அமௌண்ட்டு கொடுத்தான், லைட்டிங்லாம் போட்டான் சர்ச்சுக்குன்றார். அப்புறம் இன்னொரு அம்மா நல்ல ஒரு பெரிய பொசிஷன்லேருந்து ரிட்டையர் ஆகுது. அதுலேருந்து ஒரு அந்த அம்மா 15 லட்சம் கொடுத்து அதை வச்சு தான் ஆடியோ சிஸ்டமே போட்டேன்றாரு. ஆச்சரியமாக இருந்தது கேட்கும்போது. ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை எனக்கு தாங்க. எவ்வளோ நாள் தான் நானே கடன் வாங்கி நானே இஎம்ஐ கட்டி என் பாரத்தை நானே சுமந்துக்கிட்டே உட்காந்துருக்கிறது. அந்த மாதிரி நல்ல விசுவாசிகளாம் இருக்கிறான். கார்பேஜாக இருந்தாலும் சபையை குறித்து ஊழியத்தை குறித்து என்ன பண்ணுறான், கொஞ்சம் திங்க் பண்ணுறான், யோசிக்கிறான். அந்த மாதிரி ஒரு சபையில் இவர் அப்படி பண்ணிட்டார். பேனர் அவன் கொடுக்க போகிறான். வச்சார் பாருங்க, காஞ்சிபுரம் ஃபுல்லாக வச்சார். வச்சா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் சில பயமுறுத்துகிற மாதிரி காட்சிகளும் வச்சார். அதை மற்ற மதத்தினர்லாம் கைவிடப்படுற மாதிரி, மற்ற மதத்தினர்லாம் வந்து தண்டிக்கப்படுற மாதிரி, நரகத்துக்கு போகிற மாதிரிலாம் காட்சியோடு வச்சுட்டார். சும்மா இருப்பானுங்களா? ஒரு லிமிட்டு தான் எல்லாத்துக்குமே இல்லையா? அவனுங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அப்போ எல்லாமே இந்த சீனிவாசா ஸ்கூல் கிரவுண்டில் தான் நடக்கும். அந்த கிரவுண்ட் நடத்துக்குன்னே நேர்ந்து விட்ட மாதிரி இருக்கும். எல்லா கிறிஸ்டின் ப்ரோக்ராமும் அங்கே தான் நடக்கும். நகராட்சியில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே நடத்திக்கலாம் நீங்கள். அங்கே தான் நடக்குது இந்த கூட்டம். அப்புறம் பார்த்தா எல்லாம் ஆப்போசிட் ஆளுங்களாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. மற்ற மதத்தில் இந்த மாதிரி வைக்கிறாங்க, இது மாதிரிலாம் தப்பு இது. அவனுக்கு இதை வச்சுட்டு போனால் பரவாயில்ல, இயேசு குணமாக்குறாரு, இயேசு வாயை திறக்கிறாரு, கண்ணை திறக்கிறாருன்னா நாங்கள் எதுவும் கேட்க போகிறது இல்லை. அது வாய் திறக்காமல் இருக்கிறவனுக்கு, கண்ணு திறக்காமல் இருக்கிறவனுக்கு பிரச்சனை, எங்களுக்கு என்னன்னு போயிடுவோம் நாங்கள். ஆனால் இது பிரச்சனை. அவர் வராருன்றான், வரும்போது நாங்களாம் தண்டிக்கப்படுவோன்னு போடுறான். என்ன கொழுப்பாக்கும் இவனுக்கு அப்படின்னு உடனே ஸ்டேஷனில் தான் பஞ்சாயத்து நடந்தது பாருங்கள். கூப்பிட்டு உடனே பாஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி வீரத்தோடு போயிட்டாங்க. எல்லாருமே நெஞ்சை புடச்சிக்கிட்டு, எப்படி எங்கள் பாஸ்டரோட இதை நீங்கள் சுவிசேஷ கூட்டத்தை, சுவிசேஷம்னா இதில் இல்லை, சுவிசேஷம்னாலே நல்ல வார்த்தைகளை கூறுவது,
இயேசு உனக்கு சமாதானம் தராருன்றதுதான் சுவிசேஷம். இயேசு உன்னை நரகத்துக்கு அனுப்புவார்ன்றது என்ன கிடையாது, சுவிசேஷம் கிடையாது. கைவிடப்படுவன்னு சொல்றது சுவிசேஷம் இல்லை, கைவிட மாட்டாருன்னு சொல்றது தான் சுவிசேஷம். எதுன்னே தெரியறது இல்லை பாருங்க. அவர் பிரசங்கத்தில் கேட்டு ஒரு அம்மா சொன்னிச்சு, அப்படியே கடவுள் பேசுற மாதிரி இருக்குதுங்க அவர் பேசுறதுன்னு. என் பிரசங்கத்தை கேட்டு கம்பேரிசன் கொடுக்குது. நீங்க பேசுறது சாதாரணமா இருக்குது, அவர் பேசுறது கடவுள் பேசுற மாதிரி. ரொம்ப சந்தோஷம். அதே என்ன பண்ணுங்க, சட்டு புட்டுன்னு கேட்டு வேலையை பாருங்க. சட்டு புட்டு என்ன பண்ணுங்க. அப்புறம் அந்த மாதிரி இப்போ ஒரு ரீசெண்டாக கொஞ்சம் நாள் பண்ணுச்சு, 2 பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சேன். 2த்துக்கும் பல வருஷமா குழந்தை. அதை கடவுள் மாதிரி பேசுறாரு. அவர்கிட்ட என்ன பண்ணுங்க, போயிட்டு கேளுங்க, போயிட்டு என்கிட்ட வராதிங்க. பேசுறது புரியுதுங்களா? என்கிட்ட வராதிங்க. கடவுள் மாதிரி பேசுறாரு. அது ஒரு ஆவி பாருங்க. அது இந்த மாதிரி ஆளுங்க தான் ஏற்றி விட்டு அது பெரிய பஞ்சாயத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா போனா போது நடத்த விட்டாங்க பாருங்க. 3 நாள் நடத்தினார் அந்த மீட்டிங்கை. 3 நாள் நடத்தினார். என்னன்னா கொஞ்சம் கூட சூடு சோறனே இல்லை. 2025 சபை வச்சு நடத்திங்கிறார். ஒருவேளை கை விட்டார் போல இருக்குது ஆண்டவர். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அவரை? ஆமாம், கை விட்டு அவர் வந்துட்டு போயிட்டார் போல இருக்குது. நம்மள கைவிடப்பட்டவர்கள், அவரும் நம்ம கூட இருக்கிறார். எவ்வளோ தைரியம் பாருங்க. இப்படிலாம் போட்டு ஏமாத்துறது ஜனங்களை, இப்படிலாம் காமிச்சு. அது ஒரு 4 பேர் இருக்கிறான் விசுவாசி. பாஸ்டர் கரெக்டாக சொல்லுவார், அவர் சொன்னால் மாறவே மாறாது. கையில் கொடுத்துருங்க உடுக்கிய, கரெக்டாக இருக்கும். நல்ல காலம் போறதுன்ற மாதிரி அவர் சொன்னால் கரெக்டாக நடக்கும். அவர் நான் ஆண்டவரா, சொல் தவறாதவரா? நான் கேட்குறேன், யாருக்கு மகிமையை தரணும்? அவருக்கு என்ன பண்ண மகிமையை தரணும். அதான் கடவுள் இல்லை பாருங்க. ஏசு உள்ள ஆவியினவர் இருந்ததுன்னா நான் சொல்கிறேன், இயேசுவை தவிர வேற யாரும் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் மகிமைப்படுத்தவே மாட்டீங்க. எந்த சபையில் இருந்தாலும் சரி. யாரை மகிமைப்படுத்துவீங்க? நீங்கள் இயேசுவை மட்டுமே மகிமைப்படுத்துவீங்க. மற்றவங்களை பற்றி நல்லா சொல்லலாம், ஒரு நல்ல சபையில் இருக்கிற நல்ல அதெல்லாம் வேற. ஆனால் மகிமைப்படுத்துதல் என்பது வரும்போது யாரை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும்? இயேசுவை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும். அதுக்கு உள்ள யார் தேவை? ஆவியானவர் இருந்தால்தான் அவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார். யாரை குறித்து சாட்சி கொடுப்பார் அவரு? ஆமா, இல்லைன்னா வேஸ்ட். அப்ப இந்த இடத்துல இதே கதை தான் பாருங்க. இன்னைக்கும் இருக்கிற விசுவாசிகள் இடத்துல பிரச்சனைய, இன்னைக்கு விசுவாசி வாழ்க்கை தோல்வியில் இருக்கிறது. ஏன்னா அவனுக்கு 2வது வருகை, ஆண்டுடைய வருகை, இதை குறிச்செல்லாம் கான்சியஸ் இருக்குது. எதை வேணான்னு சொன்னாரோ, உங்களுக்கு அடுத்தது அல்லன்னு சொன்னாரோ, அதை குறித்த கான்சியஸ் இருக்குது. அதை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறான், அதை குறித்த எண்ணமாகவே அவன் இருக்கிறான். ஆனா எதை பெற்றுக்கொள்ளுங்கள், எது உங்களுக்கு முக்கியமானது, எது உங்களுக்கு அத்தியாவசியமானது, யாரை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை பலன் வாய்ந்ததா இருக்கும், உங்கள் வாழ்க்கை வெற்றி வாய்ந்ததா இருக்கும் என்று சொன்னாரோ, அவர் என்ன பண்றதே இல்லை, கவனிக்கிறதே இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை அது? அடுத்த வார்த்தையை பாருங்க, 7வது வசனம். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இயேசு பாருங்க சப்ஜெக்ட் மாத்திர மாதிரியே இல்லை. ஏன் மறுபடியும் அவர் சப்ஜெக்ட்ல கரெக்டா வராது. 8வது வசனம் பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, யார் உங்களிடத்தில் வரும்போது? எவ்வளவு பேர் வார்த்தை பாருங்க. அவர் அதுதான் பேசிக்கிட்டு இருந்தார். இவங்க நடுவில் டைவர்ட் பண்றாங்க. சப்ஜெக்ட் மாத்திர மாதிரில அங்கதான் நிற்பேன். உங்களுக்கு இப்ப யார் தேவை? சீஷர்களாக இருக்கிறவங்களுக்கு யார் தேவை? சீஷர்களாக இருக்கிறவங்களுக்கு யார் வேணும்? யார் அத்தியாவசியமானவர் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது, சீஷர்களாகி உங்களிடத்தில் வரும்போது, கிறிஸ்தவர்களாகி உங்களிடத்தில் வரும்போது. யார் வரும்போது? நான் சொன்ன விசுவாசியே, பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, வரும்பொழுது என்ன ஆகும்? நீங்கள் பலனடைந்து. நீங்கள் என்ன அடைந்து? தமிழ்ல ரொம்ப சாதாரணமா கொடுத்துட்டாங்க, பலன் அடைந்து. ஆங்கிலத்தில் you will become more powerful இருக்குது. ஆங்கில வேதாமத்தில் you will become more powerful. ஹலோ, நீங்கள் என்ன ஆவீர்கள்? நீங்கள் பலன் அடைந்து. டிவியில் போடுற அந்த ஆங்கில இதுல அப்படிதான் இருக்கு பாருங்க. but ye shall receive the power. எதை பெற்றுக்கொள்வீர்கள்? நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள், ஆற்றலை பெற்றுக்கொள்வீர்கள். பவர்னா அதான் இல்லையா? அப்ப சொல்ற பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எதை பெறுவீர்கள்? நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள், பலனை பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை பவர்ஃபுல்லா இருக்கும்ன்றாரு. உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? நல்லதான் சொல்லுங்களேன். பவர்ஃபுல், வல்லமை மிகுந்ததாய் இருக்கும். வல்லமைன்னா என்னன்னு புரியணும்னா கொஞ்சம் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் பாருங்க. எங்க இருக்கிறவங்கள? அதிகாரத்தில் இருக்கிறவங்கள. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை விட மேலான அதிகாரம் இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனிங்க. அவங்க வந்தா நீங்களும் எழுந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன் எழுந்து நிற்கிறீங்க?
எழுந்து நிற்கிறது மட்டும் இல்லை, அவங்க ஒரு வார்த்தையை சொன்னால் எதிர் பேசாம பண்ண வேண்டியதாக இருக்குது, வாயை மூடிக்கிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஓகே சார் செஞ்சிடறேன், ஓகே முடிச்சிடறேன். விச் மேக்ஸ் ரெண்டு பேருமே மனுஷங்க தான். நீங்கள் போத் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா? ரெண்டு பேருமே யார் தான்? நீங்கள் மனிதர்கள் தான். ஆனால் உங்களையும் அவங்களையும் வித்தியாசப்படுத்துவது எது? நீங்கள் அவங்க பேச்சை கேட்டு தான் நடந்தாகணும்னு செய்ய வைக்கிறது எது? அவங்களுக்கு கிட்ட இருக்கிற வல்லமை, அவங்க கிட்ட இருக்கிற பவர். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதை தான் சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் எதிராக வருகிற காரியங்கள், ஒரு விசுவாசி எதிர்கொள்ள முடியல, சாபத்தில் இருக்கிற பிரச்சனையில் இருக்கிற, தோல்வியில் இருக்கிறனா அது காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள யாரு கிடையாது? அங்கே பரிசுத்த ஆவியினர் உள்ள வேற ஏதோ சப்ஜெக்ட் ஓடி இருக்குது உங்களுக்குள்ள. இது மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. கடவுளை இவங்க வேற விதமாக புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்க எனக்கு இது ஒரு கல்யாணம் ஆனால் போதுங்க, கல்யாணம் கடவுளை அந்த லெவலில் தான் வச்சுருக்கிறீங்களா? ஹலோ, அதை தாண்டி நிறைய இருக்குதுங்க. நீங்கள் அது மாதிரி ஒன்று எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நிறைவாக வேண்டியது நிறைய இருக்குது. வேதம் அதை போதிக்கிறது இல்லையா? அப்போ வீடை பற்றி பேசும்போது வேதம் நீதிமொழிகளில் பேசுகிறாரு. வீடானது அறிவினாலே கட்டப்படுகிறது. எதனால கட்டப்படுகிறது? அறிவினாலே கட்டப்படுகிறது. அதன் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிரம்பி இருக்கிறது. ஆனால் நிலை நிற்கிறது என்பது வீடானது ஞானத்தினாலே நிலை நிற்கும். யாராலையும் நிலை நிற்கும்? அது வீடை கட்டினதுனால அங்கே எல்லாம் முடிஞ்சதுன்னு கிடையாது. பிள்ளைங்களை பெற்றெடுத்ததுனால எல்லாம் முடிஞ்சதுன்னு கிடையாது. ஹலோ, கல்யாணம் ஆயிட்டதுனால எல்லாம் முடிஞ்சதுன்னு கிடையாது. அடுத்து 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 அடுத்துன்னு நிறைய காரியங்கள் இதை நிறைவாக்குற மாதிரி காரியங்கள் நடைபெற வேண்டியதாய் இருக்கிறது. ஒரு வீடை கட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள சமாதானமா வாழணும், இல்லைன்னா அந்த வீடே உங்களுக்கு தேவையில்லை. நாஞ்சிரோட நீதிமொழிகளை சொல்றாரு, ஒரு சண்டைக்காரியோட குடியிருப்பதை காட்டிலும் வனாந்திரத்தில் மூலையில் இருப்பது நானும் 6 கோடி கொடுத்து கட்டியிருக்கிறேன். எத்தனை கோடி கட்டினாலும் சரி, சமாதானம் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறது காட்டிலும் எங்கே போயிடு? நீ வனாந்திரத்துக்கு எங்கேயோ போயிடு, அது பெஸ்ட்டு. அப்போ வீடு கட்டுறதுனால அங்கே எல்லாம் நடந்துறதில்ல, கல்யாணம் ஆனதுனால எல்லாம் முடிஞ்சதில்ல, பிள்ளைங்களை பெற்றதுனால எல்லாம் முடிஞ்சு போனதல்ல. ஒரு வாழ்க்கையின் நிறைவு என்பது தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது தான் தெரியும். இவ்வளோ வேலைகள் இருக்குதா, இவ்வளவு உதவி, கடவுளுடைய உதவி எனக்கு தேவைப்படுகிறதா, சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய், நித்திய நித்தியமாய் தேவனுடைய உதவி நமக்கு தேவை. பாருங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக கடவுளை பிடிச்சிக்கிட்டு தெரியக்கூடாது. ஏமாந்து போயிடுவீங்க வாழ்க்கையில். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதனால தான் இந்த இடத்துல சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? நீங்கள் அதில் மைண்டில் இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. why have to receive the Holy Spirit? ஏன் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியா இருக்கிற எனக்கு அத்தியாவசியமானவர் என்றால், காரணம் அவரே என்னை வல்லமை உள்ளவனாக மாற்றுகிறவர். நம்புறீங்களா நீங்க? அவர் இல்லைன்னா இயேசுவை பற்றி தெரியலாம், இயேசுன்னு சொல்லலாம், பட் ஐ வில் பி கம்ப்ளீட்லி பவர்லெஸ். பலனற்றவனா இருப்பேன், தோல்வியில் இருப்பேன், பிரச்சனையில் இருப்பேன், வியாதியில் இருப்பேன், கடன் பிரச்சனையில் இருப்பேன், மீள முடியாத பல விதமான கவலையில மூழ்கி கிடப்பேன். என்னை சமாதானத்துக்குள்ளும், சந்தோஷத்துக்குள்ளும், தைரியத்துக்குள்ளும், நிம்மதிக்குள்ளும், வெற்றிக்குள்ளும், வாழ்வுக்குள்ளும் என்னை கொண்டு வருகிறவர் யாரு? யாருடைய வல்லமை அது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கும்போது காண்பிக்கிற வல்லமை, உங்களுக்குள்ள இருக்கும்போது வெளிப்படக்கூடிய வல்லமை. நம்புறீங்களா நீங்க? அதை சீஷர்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்குறாரு. அதை இவ்வளவு நாள் ஆவியானவர் பற்றி சொன்ன கேட்கல. நீங்கள் பலனற்றவர்களாய் போனது காரணம் என்ன? ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்ல. நீங்க மறுதளிக்கிறவர்களாய் போனது காரணம் என்ன? ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்ல. நீங்க காட்டி கொடுக்கிறவர்களாய் மாறினது காரணம் என்ன? ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்ல. அதனால நீங்கள் பலனா உள்ளவர்களாய் மாறணும்னா, வல்லமை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் யாரை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும். யார் அத்தியாவசியமா தேவை? இப்ப ஆவியானவர் தான் தேவை. அவர் இன்னும் நிறைய வேலையை செய்கிறாரு, வரப்போற வாரங்கள்லாம் பார்க்க போறோம். ஆனால் இதுதான் ஆரம்பம் அவரை பற்றி. ஆவியானவர் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில வரும்பொழுதுதான் விசுவாசியுடைய வாழ்க்கை என்ன அடைகிறது? பலன் அடைகிறது. என்ன அடைகிறது? ஆமா, வெறும் இயேசுவின் பேரை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. வியாபாரம் தான் பண்ணலாம். என்னதான் பண்ண முடியும்? வியாபாரம் தான் பண்ண முடியும் இயேசுவின் பேரை வச்சுக்கிட்டு. அதோட நீங்க பண்ண முடியுமான்னு தெரியல. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசுவின் பேரை நான் ரொம்ப அலட்சியமா சொல்றேன்னு நினைச்சுக்க வேணாம். அந்த பேரை அலட்சியமா பயன்படுத்துறதுனால அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க பல விசுவாசிகள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இயேசு நாமத்தினால எது கேட்டாலும் எனக்கு கிடைச்சிடும், எது கேட்டாலும் ஒன்றும் நடக்காது. அப்படியே உட்காந்துரு.
உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு உட்காந்துரு. சீஷர்கள் ஏமாந்தது போல நீ ஏமாந்துட்டு உட்காந்துரு. ஆவியானவர் இல்லாமல் உன் வாழ்க்கை பலன் வாய்ந்ததாய் மாறப்போவதே இல்லை. யூ நாட் கோயிங் டு கம் இன் பவர்ஃபுல். கடைசி வரைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல அடிமையாக தான் இருக்க போற. ஏதோ ஒரு காரியத்தை விட்டு உன்னால மீளவே முடியாது. பிகாஸ் யூ நீட் ஹோலி ஸ்பிரிட். யார் தேவை உனக்கு? எல்லா தோல்விகளையும் எதிர்க்க, எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள, எல்லா சஞ்சலங்களையும் எதிர்கொள்ள, எல்லா கவலைகளையும் மேற்கொள்ள, எல்லா பாரங்களையும் மேற்கொள்ள யார் தேவை உங்களுக்கு? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தேவை. அவர் வந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? பலன் அடைய முடியும். அடுத்து ஒரு வார்த்தை இருக்குது. பலன் அடைகிறது மட்டும் இல்ல, அவர் வந்தவருக்கு என்னவாக மாறுவீர்கள் சொல்றார். பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. எது பரியந்தமும்? பூமியின் கடைசி மட்டும். அப்படின்னா எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது? பூமியில எவ்வளவு ஏராளமான அறிவாளிகள், ஞானிகள், அவங்க சொல்லி கொடுத்திருக்கிற பிலாசபிஸ், தத்துவங்கள்லாம் இருக்குது. அதான் சொல்றார், பூமியின் கடைசி பரியந்தமோ இவர் சொன்ன இந்த வழியை, இவர் சொன்ன இந்த வாக்கியத்தை, இவர் சொன்ன இந்த ஆவியானவரை முந்தவே முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. எல்லாமே இவருக்கு முன்பதாக தோற்கும். அதனால பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் அவருக்கு யாராக இருப்பீர்கள்? சாட்சியாக இருப்பீர்கள். யாராக இருப்பீர்கள் நீங்கள்? Your life become the testimony. உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறுகிறது. பூமியின் கடைசி பரியந்தமோ உங்களை விட பெரிய அறிவாளி, உங்களை விட பெரிய ஞானி, அவனுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை சாட்சியாக நிற்கிறது. யாரை கொண்டு? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அந்த பலன் பூமியின் கடைசி பரியந்தம் உங்களை யாராக நிறுத்துகிறது? சாட்சியாக நிறுத்துகிறது. He is more powerful than your studies. உன்னுடைய படிப்பை காட்டிலும், உனக்கு இருக்கிற பணத்தை காட்டிலும், இவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பலன் வாய்ந்தவராய் இருக்கிறார். பூமியின் கடைசி பரியந்தமும் அதுதான். எந்த பரியந்தமோ? பூமியின் கடைசி பரியந்தமோ அதுதான். பாருங்க, அதனாலதான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அவன் சொந்த வாழ்க்கையில மட்டும் இல்ல, பூமியிலே அவன் தான் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை என்ன பண்றான்? வாழுகிறான். அவனே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறான்? அவன் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழலாம். அதான் சொல்ற, எனக்கு சாட்சிகள்ன்றார். எனக்குன்றது யாரை குறிக்கிறது? இயேசுவுக்கு. யாரை குறிக்கிறது? இப்ப இயேசுவுக்கு நான் சாட்சியா இருக்கிறன்றது யாரை கொண்டுதான்? இப்ப ஆவியானவரை கொண்டுதான். யாரை கொண்டுதான்? இல்லைன்னா அவரை பேர் வச்சு வியாபாரம் பண்ணாலும் கெட்ட பேர் தான் வரும். ஹலோ, சில ஆட்களை நம்ம மதிக்கிறதே இல்லை. பாருங்க, போதகர்களா இருக்கிறாங்க, அவங்களை எல்லாரும் நம்ம மதிக்கிறது இல்லை. அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. நேராக பார்த்தோன்னா வாங்க போங்கன்னு பேசுவோம், அவ்வளோதான். இல்லைன்னா அவங்கள ரொம்ப குப்பையை விட கேவலமாக அவங்கள நான் நடத்துகிறேன், இல்லை பார்க்குறேன், இல்லை செயல்படுறேன். ஏன் அப்படின்னா அவர்கள் மிகப்பெரிய வாய் வியாபாரிகள். இயேசுவை பற்றி அவங்க வாயை திறந்தா இயேசுன்னு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவங்க ஜபத்தில் இயேசு 1000 முறை வந்துடுவார், அவங்க பிரசங்கத்தில் இயேசு 1000 முறை வந்துடுவார். ஆனால் வாழ்க்கையில் இயேசுவை குறித்த சாட்சியே இருக்காது. இயேசுக்குள்ள இருந்த மன்னிப்பு, இயேசுக்குள்ள இருந்த தாழ்மை, இயேசுக்குள்ள இருந்த அன்பு, இயேசுக்குள்ள இருந்த எதுவுமே நம்ம பண்ண முடியாது. வாழ்க்கையில் ஒன்றுத்தை கூட பார்க்க முடியல. ஆனால் 1000 முறை வாயில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஹலோ, அதனால உங்களை மதிக்கிறதுல அப்படி சொல்றேன் நான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? வாயை திறந்து அவ்வளோ போய், அவ்வளோ மந்தா, உலக மக்கள் கூட செய்ய அஞ்சுகிற பெரிய பெரிய பாவத்தை கூட, பெரிய பெரிய காரியத்தை கூட துணிகரமா செய்யக்கூடிய தைரியம் யாருக்கு திரும்ப வருது? இயேசுவை வச்சு வாயில வியாபாரம் பண்றவனுக்கு தான். யாரை வச்சு வாயில வியாபாரம் பண்றவங்க தான்? இயேசு வச்சு வாயில வியாபாரம் பண்றவனுக்கு தான். அவரோட நாமம் உயர்ந்த நாமம். ஆனா அந்த நாமத்தை வியாபாரமா மாற்றினது எங்களோட தந்திரம். அந்த பேரை சொன்னா வந்துருவான் 4 பேரு. அவன் பாருங்க, போறவன் எவனுமே இந்த ஆளுக்குள்ள இருக்கிற கனிகளையோ வரங்களையோ இயேசுக்கு சாட்சியா இருக்கிறான்றத பார்க்கறது. அவர் பிரசங்கத்தை கேட்டீங்களா? அது இயேசுன்னு சொல்லும் போது அப்படி நடுங்குதுங்க. இல்லை, அது அவன் வார்த்தை இல்லை, அது மைக்கு, அது அவன் தொண்டை. அது மாதிரி வாய் வியாபாரியில். ஹலோ, அவனுங்க லெவலுக்கு நம்மளாம் என்ன பண்ண முடியாது? வரவே முடியாது. இந்த ரோட்டில் காயலங்கடெல்லாம் இந்த சாமான்லாம் விற்பான், பார்த்துருக்குறீங்களா? அவன் தொண்டை பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? அவன் கத்து 4 தெரு கேட்கும். எத்தனை தெரு கேட்கும்? 4 தெரு கேட்கும். நீங்கள் டாக்டர் கிட்ட போங்க, நல்லா க்ளோஸ்டு ரூமாக இருக்கும், ஏசி போட்ட ரூமாக இருக்கும்.
ஹலோ என்ன பிரச்சனைன்னு சொல்லுவார் 4 முறை. என்ன சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும். வேல்யூ யாருக்குன்னு பார்த்துங்க, அதான் முக்கியம். ஹலோ தரம் கத்துறதுல இல்லை, கூச்சல் போடுறதுல இல்லை, குரல்ல இல்லை. பேசுறது புரியுதா உங்களுக்கு? எதுல இருக்குதுன்னு முடிவு பண்ணணும் பாருங்க. பேசுறது புரியுதா இல்லையா? நீங்க குவான்டிட்டியை கணக்கில் வைக்கக்கூடாது. குவான்டிட்டினா எண்ணிக்கை, குவாலிட்டியை தான் மனசில் வைக்கணும். இதுதான் வைக்கணும் மனசில். நீங்க தரத்தை தான் மனசில் வைக்கணும். எப்படிப்பட்ட தரம் அது? ஏய் எங்க போற நீ? இப்ப உள்ள போ. சார் பேசுறது புரியுங்களா? தரத்தை தான் மைண்டில் வைக்கணும். எது மைண்டில் வைக்கக்கூடாது? நீங்கள் எது மைண்டில் வைக்கக்கூடாது? எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அதை வச்சு ஒரு ஆளை மதிப்பிடவே கூடாது. ஒரு பாஸ்டர், ஒரு சர்ச்சை, ஆணுடைய வல்லமை அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, மதிப்பிடவே கூடாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசுவோட கூட திரளான ஜனங்கள் இருக்கும் போது அவர் பேச்சை கேட்கறதுக்கு நம்புறதுக்கு 1000 பேர் இருந்தாங்க. ஆனால் கானானிய ஸ்திரியோடு பேசும்போது வெறும் இயேசு மட்டும்தான் இருந்தார். யார் மட்டும்தான் இருந்தார்? ஆமாம், அவர் மட்டும்தான் இருந்தார். கூட சேர்ந்து அலிலியா போடுறது கூட ஒரு ஆள் இல்லை. அவர் சொல்ல ஒரு ஆமீன் சொல்றது கூட யாருமே ஆளே இல்லை. ஏன்னா 12 பேருமே சாப்பாடு வாங்க போயிட்டாரு, அமுச்சு விட்டார், கிளம்புங்க. ஏன்னா இவங்களை வச்சிருந்தா பசியில் எதோ ஒன்றா நம்மளே கூட கடிச்சு தின்றுவானுங்க. ஏன்னா இப்போ தான் பேசிட்டு வந்திருக்கிறோம், நானே ஜீவப்பமாய் இருக்கிறேன்னு. இவனுங்களை நம்ப முடியாது. 12 பேர் என்ன பண்ணுங்க, சோறு வாங்க, கிளம்பி போயிட்டானுங்க. 12 பேர் சாப்பாடு வாங்க மார்க்கெட்டு போயாச்சு. போனதுக்கப்புறம் ஒரு கடத்தண்டையில் உட்காந்துருக்கிறாரு. அங்கே ஒரு ஸ்திரீ தண்ணி முள்ள வரா, அவகிட்ட அப்படி பேச்சு கொடுக்குறாரு. தாகமாக இருக்கிற கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியேன்னு கேட்குறாரு. அப்போ அவ சொல்கிறேன், நான் ஒரு சமாரிய ஸ்திரீ, நீ ஒரு இவளா இருக்க, நான் எப்படி நான் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு யூத மனுஷனாக இருக்க, நான் எப்படி உனக்கு கொடுக்கலாம்? எங்கள் கிட்டலாம் தண்ணி வாங்கி குடிப்பீங்களா? நீங்கள் மேல் ஜாதியாக இருக்கும், நாங்கள் கீழ் ஜாதியாக இருக்கும், என்கிட்ட போய் தண்ணீரை கேட்குறீரே அப்படிலாம் கேட்குறான். கேட்டோடனே பதில் சொல்கிறாரு, எல்லாம் கேட்குறவ யாருன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணியிருப்ப, எனக்கு கொடுத்துருப்ப. நான் குடிக்கிற தண்ணியை குடிக்கிறவர்கள் ஒருபோதும் தாகம் அடைகிறார்கள்ன்றார். நான் கொடுக்கிறதை புசிக்கிறவன் ஒருபோதும் பசி அடையான்றாரு. உடனே அவன் கேட்குறான், அது எங்கே இருக்குது எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறான். அப்புறம் அவளை பற்றி எல்லாத்தையும் பேசிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறாரு. இந்த 12 பேரும் சாப்பாடு வாங்க போனவங்களாம் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்து ஆச்சரியப்படுறான். கூட அலிலியா போடுறதுக்கு, ஆமீன் போடுறதுக்கு, ஆச்சு பூச்சன் பேசுறதுக்கு ஒரு ஆளும். ஏன்னா சில பிரசங்கர்களுக்கு ஆமீன் போடுறதுக்கு ஆள் இல்லாமல் பிரசங்கமே வராது. சில சபையெல்லாம் பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? அதுக்குன்னே ஒரு 4 பேர் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எது தான் செட் பண்ணுறதுன்னு விவசாயம் இல்லாமல் போச்சு. சில அரசியல் கூட்டங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஐயா வாழ்க்கைக்கே ஒரு ஆள் என்ன பண்ணியிருப்பாங்க, நியமிச்சு. இல்லை தலைவர் வரும்போது நீ தான் என்ன பண்ணுவோம், வருங்கால முதலமைச்சரே நீ சொல்லிட்டீங்கன்னா போதும், கூட இருக்கிறவனா பண்ணுவான், காத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அது ஒரு வியாதி. அது கோஷம் போடுறவனே நீங்கள் காசு கொடுத்து கூட்டின்னு வர வேண்டியதில்லை. அது எவனாவது ஒருத்தன் சொல்கிறதுக்கு தான் என்ன பண்ண, காசை கொடுத்து கூட்டு வரணும். சபையெல்லாம் போய் பாருங்கள், ஒருத்தன் கை தட்டினா எல்லாம் கை தட்டினா இருப்பான். எதுக்கு தட்டுறானே அவனுக்கு தெரியாது. ஒருத்தன் ஆமீன் சொன்னால் 100 பேர் ஆமீன். எதுக்குடா சொல்கிறீங்க? எதுக்கு சொல்கிறீங்க? நான் கேட்குறேன். அவர் என்ன சொன்னார்னு சொல்கிறீங்க, எதுவுமே கேட்கறது இல்லை. காது கொடுத்து ஆமீன் இவன் சொல்லிடுறான், எல்லாரும் நம்பணும். ஏன்னா இவன் அத்தாரிட்டி. அதுக்குன்னே அவனை சம்பளம் கொடுத்து அவனுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு உட்கார வச்சுரு. அவன் வரலன்னா நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஆளுங்க அப்படியே திணறுவாங்க. 100 பாட்டு ஓடும் பிரசங்கத்தில். ஒரு கட்டத்தில் சொல்லிவிடுவான், வாங்கி தந்த அந்த ஆள் வரல, நமக்கு பிரசங்கமே என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா நடுவில் வரணும். ஆமே நல்ல இல்லையா சொல்லுங்க. எப்படியெல்லாம் மோசமாக, இதான் பலன் கிடையாது. என்ன கிடையாதுங்க, இவங்க பலன் எல்லாமே வெறும் பணமும் சில அதிகாரிகளை கையில் வச்சுருக்கிறாங்க. அதுதான் பலன் இவங்களுக்கு. நான் சொல்கிறேன், இவங்க எல்லாருடைய வல்லமையை காட்டிலும், இவங்களுடைய பணமும் இவங்களுடைய ஆள் பலம் எல்லா பலனை காட்டிலும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். யாரை பெற்றுக்கொள்ளுங்கள்? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். என்ன அடைவீர்கள்? நீங்கள் தனியா ஒரு சிங்கத்தை போல எல்லா பிரச்சனைகளும் மேற்கொள்ளலாம். பலவீனர்களாக உணரவே மாட்டீங்க. ஹலோ, சிங்கம் எங்கேயாவது குரூப்பாக வாப்பா எல்லாரும் போய் வேட்டையாடலான்னு கூப்பிடுதா? கிடையாது. பட் see the pig. பண்டிகைகளை பாருங்க, அதுங்களுக்கு இயற்கையாகவே தனியாக மேயறதுக்கு மைண்டே அதுங்களுக்கு வராது. ஒன்று போச்சுன்னா பின்னாடியே போகுது, கூடவே போகுது. 4 வாயும் ஒட்டிக்கிட்டு தான் சாப்பிடுது. ஏங்க நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா தேவைப்படுதுல பிரசங்கத்துக்கு. ஆனால் ஆண்டவரை பெற்றவனை பாருங்க, அவனுக்கு பிரச்சனையாக இருந்தால் கூட சரி, he will stay alone.
he will face directly with the power of Holy Spirit. அவன் தனியாய் நின்று பரிசுத்த ஆவியோட வல்லமையோடு என்ன பண்றாத மேற்கொள்றான், தைரியமா நிற்கிறான். தாவீதுலாம் அப்படிதான் நின்று பேசினான் பாருங்க. 1000 10,000 என் மேல விழுந்தாலும் அது என்னை அணுகாதுன்னா, ஒன்றும் என்னை செய்யாதுன்னா, ஒன்றும் என்னை மேற்கொள்ளாதுன்னா தனியா நின்று பேசினான். இவ்வளவு வார்த்தையும் கோலியாத்துக்கு முன்னாடி போய் தனியா நிற்கிறான். அவன் குரூப்பா நிற்கிறான், பெரிய ஆளா நிற்கிறான். அவன் நான் தான் சொல்லுவேன், நான் எப்படி இந்த பலன் என்றால் அது ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் உங்களுக்குள்ள என்ன உண்டாயிருக்கும், பலன் உண்டாயிருக்கும். அந்த பலன் தான் இயேசுவுக்கு சாட்சியாக உங்களை என்ன பண்ணுகிறது, உலகத்திற்கு காண்பிக்கிறது. ஏன்னா உலகத்துக்கு ஆவியானவர் தெரிகிறது இல்லை, யாரை தெரியும், உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை தெரியும், நீங்கள் அறிக்கெடுக்கிற இயேசுவை தெரியும். அந்த இயேசுவுக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள யாருடைய பலன் தேவை, பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலன் தேவை. சரி, எப்படி நடந்தது இது? இப்ப சொன்னார், இவங்களுக்கு சொன்ன மாதிரி இவங்க கேட்டாங்களா? உங்களுக்கு தான் சொல்றேன். சீஷர்களுக்கு இயேசு போதித்தார், அவங்க கேட்டதுனால அவங்க வாழ்க்கை எப்படி மாறினது என்பதை பார்ப்போம். அதே போலதான் உங்களுக்கும் இன்னைக்கு நான் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். இந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இயேசுவுக்கு நீங்கள் சாட்சிகளா இருப்பீங்க. இயேசுவுக்கு சாட்சினா இயேசுவுக்காக ஏதோ கஷ்டப்படுறன்றதுல, இயேசு உங்களோடு இருந்தால் என்னென்ன அற்புதம்லாம் நடக்குமோ, இயேசு உங்களோடு இருந்தால் என்னென்ன பவர்ஃபுல்லான விஷயம்லாம் நடக்குமோ, அது எல்லாம் நடப்பது உங்கள் வாழ்க்கையில் நடப்பது உலகம் என்ன பண்ணும், பார்க்கும். இயேசுவை மகிமைப்படுத்துவாங்க உங்க வாயால, மற்றவர்கள் புறஜாதிகள் மகிமைப்படுத்துவாங்க. இவன் இயேசுவை வேண்டிக் கொள்றான், இயேசுவை வணங்குறான். அந்த இயேசு உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறாருங்க, கிரியை செய்கிறார், நல்லது செய்கிறார், வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாரு, நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. எப்படி? அவனுக்கு தெரிஞ்சது வெறும் இயேசு என்கிற நாமம் தான். ஆனால் அவருடைய ஆவியானவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, பலப்படுத்தி இருக்கிறாரு. அதனாலதான் பூமி எங்கும் நீங்கள் இயேசுவுக்கு சாட்சிகளாக நிற்க முடியும். நம்புறீங்களா நீங்க அதை? சரி, இப்படி ஒரு பிரசங்கத்தை அவர் பண்றார், பண்ணிட்டு கிளம்பிட்டார், பரலோகத்துக்கு அவர் சென்று விட்டார். இதுதான் கடைசி அவங்க கிட்ட பேசுறது. இதுக்கப்புறம் ஆமேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு கிளம்பிட்டார். இயேசு சொன்ன கடைசி வார்த்தையை கேட்டு உடனே சீஷர்கள் பின்னாடி வர வசனங்களை சொல்லுகிறது அவர்கள் எல்லாம் கேட்டு அவர் இயேசு சொன்னது என்னன்றது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்களுக்குள்ள வேற தாட்ஸ் இருந்தது இல்லையா, தேவனுடைய ராஜ்யம் அமைக்கணும், அங்க நம்மள அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. இப்ப எனக்கு தேவை ஆவியானவர், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய வழிநடத்துதல், அவரை பற்றிய ஞானம், இதெல்லாம் தான் வேணும்ன்றதுனால அவர்கள் மேட் வீல் அறையில போயிட்டு இயேசு சொன்ன மாதிரியே பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவருக்காக வேண்டிக் கொண்டார்கள். யாருக்காக வேண்டிக் கொண்டார்கள் அவர்கள்? அதுதான் நீங்க நிறைய நேரத்தில் நம்ம பண்ற மிஸ்டேக். பிரசங்கத்தை கேட்போம், கேட்டுட்டு அது எது அப்படின்னு மோனம் விட்டுட்டு போயிடுவோம். ஒரு நாளும் அது என் வாழ்க்கையில் நடக்கணும்னு என்ன பண்றது இல்லை, ஜெபம் பண்றதே இல்லை. சீஷர்கள் இயேசு சொன்னதை கேட்டாங்க, கேட்ட உடனே போயிட்டு அவர்கள் மேல் வீட்டு அறையில போயிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எங்கள் இயேசு சொன்ன மாதிரியே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு என்ன பண்ணுவீராக, தருவீராக என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அது அடுத்த அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. முதல் 6 வசனங்களை கவனிப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, இந்த நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். பெந்தேகோஸ்தே என்ன தெரியுமா? கிறிஸ்தவங்களை போய் கேட்டு பாருங்க, யாராவது வம்பு இழுக்கணும், நீங்க அதெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது. நீங்க பெரிய ஆள் காட்டிக்கணும், ஒரு நல்ல சபைக்கு வரீங்கன்னு காட்டிக்கணும், அப்படின்னா வம்பு இழுக்கணும். உங்க கூட கிறிஸ்தவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் வாட் இஸ் பென்டிகாஸ்ட்னு கேளுங்க. பெந்தேகோஸ்தே என்றால் என்னன்னு கேளுங்க, வேற எதையும் சொல்லக்கூடாது. ஒரே வார்த்தை, பெந்தேகோஸ்தேனா என்ன? நான் சொல்றேன், தரேன் ஆன்சர் இங்கேயே சொல்லி அமைச்சிடுறேன். பெந்தேகோஸ்தேனா அவங்க ஒரு விசுவாசி, அவங்க ஒரு குரூப்பு, அவங்க நகை போட மாட்டாங்க, அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவாங்க. இவ்வளவுதான் பென்டிகாஸ்ட்டை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆவியில நிரம்புவாங்க, அபிஷேகம் பேசுவாங்க, அந்நிய பாஷையில பேசுவாங்க, இவ்வளவுதான் அவங்களுக்கு இருக்கிற அறிவு. ஹலோ, ஆனா அதுதான் பென்டிகாஸ்டா? பென்டிகாஸ்ட்னா என்ன? கிரேக்க மொழியிலையா பென்டானா 5 அர்த்தம், 5 அர்த்தம். எது? இயேசு உயிர் தெழுந்த 50வது நாள்னு அர்த்தம். இயேசு உயிர் தெழுந்த, ஆமா, இப்ப நம்ம லாங்குவேஜ் அதை நம்ம சொல்லலாம் 50வது நாளிலே அப்படின்னு சொல்லலாம். இப்ப அவங்க கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கிறதுலாம் அப்படி சொல்றாங்க. இயேசு உயிர் தெழுந்த
பெந்தேகோஸ்தே என்னும் நாள் அப்படின்னா 50வது நாளில் அவர் உயிர்த்தெழுந்து பரம் ஏறிட்டார். போயிட்டதுக்கு அப்புறம் 50வது நாள், அந்த 50வது நாளில், அதாவது இயேசு சொல்லிட்டு போனார் இல்லையா, அதற்காக சீஷர்கள் வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அந்த 50வது நாளில் சீஷர்கள் எதற்காக வேண்டிக் கொண்டார்கள்? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தார்கள். நல்ல வார்த்தை பாருங்க, ஒருமனப்பட்டு. என்ன பட்டு அவர்கள்? இன்னைக்கு நம்ம சொல்றோம் சபைகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும், கிறிஸ்தவர்களுக்குள்ளே நிறைய பிரிவினைகள் இருக்குது, வேற்றுமைகள் இருக்குது. சேர்க்கவே முடியாது. ஒரு ஜென்மத்தில் என்ன பண்ண முடியாது. நீங்க உபவாச ஜபத்தில் சேர்க்கலாம், முழுயுறு ஜபத்தில் சேர்க்கலாம், திருப்பியும் பழையபடி என்ன பண்ணாது, பிரிச்சுக்கிட்டு தான் தெரியும். ஹலோ, சேர்க்கவே முடியாது ஒரு நாளும். ஏன் சேர்க்க முடியாதுன்னா, சேர்க்க வேண்டிய விஷயத்தில் சேர்க்கணும். நீங்க எதில் சேர்க்கணும்? நீங்க சேர்க்க வேண்டிய விஷயத்தில் சேர்த்தா தான் கரெக்டாக வரும். இந்த பசில்லாம் பார்த்துருக்குறீங்களா? சின்ன பசங்களாம் விளையாடுவாங்க பாருங்க, பெரியவங்களும் விளையாடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படியே கழிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. கரெக்டாக அதை அந்த இடத்துல வச்சா தான் என்ன பண்ணும், அது கரெக்டான இமேஜ் வரும், உருவம் என்ன பண்ணும், அது வரும். சிலவங்களுக்குலாம் ரொம்ப அறிவு இருக்காதுன்றதுனால பின்னாடி அவனே நம்பர்லாம் எழுதி கொடுத்துட்றான், 1 2 1 அது 2 அது 3. இதுக்கு எது கிடையாது பஸ்ஸில். அது மைண்டை பிரெயின் என்ன பண்ணணும், அங்கே ஒர்க்குங்க கொடுக்கணும், வேலையை கொடுக்கணும். இது எங்கே வரணும் அப்படின்ட்டு, வாய் எங்கே வரணும், பல் எங்கே வரணும், வால் எங்கே வரணும் அப்படின்ட்டு நீ என்ன பண்ணணும், உன் பிரெயினை யூஸ் பண்ணி அது ஒரு அழகான உருவமாக என்ன பண்ணணும், அதை கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். அதில் பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாதிரி தான் பசில் அது. அப்போ ஒருமனப்பட்டுன்னு வரும்போது என்ன ஆகுது, ஒருமனப்படுவது எந்த பிக்சரில் கரெக்டாக வரும்? ஆவியானவரை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும், எல்லா சபை விசுவாசிகளும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டா எல்லாரும் எப்படி தான் இருப்பாங்க? எல்லாரும் எப்படி தான் இருப்பாங்க? ஒரு மனமாக தான் இருப்பான். இல்லைன்னா கல்யாணம் வரப்ப அவன் யாருன்னு காமிச்சிருவான். ஹலோ, கல்யாணம் வரப்ப நான் ஏசி, நீங்கள் யாரு? பிசிஏவா? ஜாதி இல்லை, சர்ச்சு பேர் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. பேசுறது புரியுதா அவங்களுக்கு? நாங்கள் ஆர்சி, நீங்கள் சிஎஸ்ஐயா? சரி, ஓரளவுக்கு இப்போ ஒத்து போவோம். பெண்டிகாஸ்ட் இல்லையா? இல்லை இல்லை இல்லை. ஏன்னா அப்புறம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வாரம் வாரம் சர்ச்சுக்கு இழுத்துட்டு திருவிங்க. சிஎஸ்ஐனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தாங்க இந்த கட்டிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் பிரியாணி ஆக்கி தின்னுபிட்டு எல்லா கோயிலும் சுற்றி போட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் உக்காரலாம். அவர் அங்கேயும் இங்கேயும் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவார்? ஆமாம், பேண்டு கீண்டு தூக்கின்னு வந்துடுவாங்க. எதுக்கு? கேரல்ஸுக்கு. அந்த அங்கி அது என்ன தான் பாவம் மனுச்சோ தெரில, எல்லா பாவ காரியத்துக்கும் பயன்படுத்துறது, எல்லா அக்கிரமத்துக்கும் பயன்படுத்துறது, விசுவாசத்துக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லை. எதுக்கு மட்டும் பயன்படுத்துறது இல்லை? ஒரு நாள் அங்கி போட்டு விசுவாசத்தையோ நல்லதையோ இந்த மாதிரி இது தேவைன்னு பேச முடியுமாங்க? ஆணூர் இருக்கு, என்னையாவது ஏதாவது ஒரு சிஎஸ்ஐ சபையில் நிறுத்த வைங்க, நான் பார்க்கணும் கண்ணார அவனுங்க யாருன்றத. இதே மாதிரி பிரசங்கத்தை பண்ணணும். எப்படி இருக்கும்ன்றீங்க? உங்களை உட்கார வச்சு கீழே கொளுத்தி விட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்பயும் அப்படிதான் பாதி பேர் இருக்குது வெயில்னால. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். காதுல இருந்து மூக்குல இருந்து எல்லா வழியும் போக வந்துடும். இது என்ன பிரச்சனை இது? இதெல்லாம் தேவையா? எங்களுக்கு தெரியாதான்னு வேறு சொல்லுவாங்க. எங்களுக்கு இல்லை, தெரிஞ்சும் வாய் மாறல, தெரிஞ்சும் வாழ்க்கை மாறல, தெரிஞ்சும் சுவாபம் மாறல, தெரிஞ்சும் பவர்லெஸ்ஸாக தான் இருக்கிற, தெரிஞ்சும் எப்படி தான் இருக்கிற, நீ பலவீனவனாக தான் இருக்கிற, பாவம் செய்கிறவனாக தான் இருக்கிற. அரிசுத்தாவினர் பத்தி தெரியும் வாய்க்கிழியே சொல்றியே, பேச்சில் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, அது எங்க இருக்கிறது? பலத்தில் இருக்கிறது. எங்க இருக்கிறது அது? ஆமா, ஷோ இன் யுவர் ஸ்ட்ரென்த், நாட் இன் யுவர் மவுத். ரோபோட் கூட வாயில பேசிடும், புரியுதுங்களா இல்லையா? ரோபோட் மட்டும் இல்லை, இப்ப எதையோ வாயில பேசிட்டு இருக்குது. இப்ப டாக்கிங் டாம் கூட வாயில என்ன பண்ணும்? பேசுறது புரியுதா இல்லையா? டாக்கிங் டாம்ன்றது ஒரு ஆப். அது ஆண்ட்ராய்டில் போனீங்கன்னா பூனை மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படி சொன்னால் தான் தெரியும் உங்களுக்குலாம். சின்ன பசங்க விளையாடுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? அதை டவுன்லோட் பண்ணிவிடுவாங்க, ஒரு பூனை மாதிரி இருக்கும். அது இன்னும் அது என்ன பண்ண உங்களுக்கு பதிலுக்கு டாக்கிங் டாம் அதுக்கு பேர். அந்த மாதிரி வெறும் டாக்கிங் டாம்ஸ் தான் இவங்களாம். அவங்களால சுயமா சொந்தமா தேவனுடைய பலத்தை வெளிப்படுத்தி இயேசுவுக்கு சாட்சியா நிற்கவே முடியறதில்ல. குறையா பேசிக்கிட்டு இல்லை பாருங்க, நல்லா புரிஞ்சு. ஏதோ குறை இல்லை இல்லை இல்லை, இதை புரிஞ்சுக்கணும். அதை எது தேவை? நீங்க வேற எந்த முயற்சி எடுத்தாலும் வீண்.
இன்னொருத்தர் இருக்கிறாரு, இன்னைக்கு ஜாதி எல்லாம் ஒழிச்சுட்டாங்க எல்லா சபையில. ஜாதி எப்படி ஒழியும்? ஜாதி எப்படி ஒழியும்? அவன் அதுல இருந்து ஒழிய முடியாம தானே அதை பிடிச்சிக்கிட்டு தெரியலாம. உலக மக்கள் நிலைமையில ரொம்ப பரிதாபம். செத்து போறாங்க. நேற்று கூட பார்த்தேன் ஒரு போஸ்டர், செத்து போயிட்டான் அந்த மனுஷன். 11வது நாளா 14வது காரியம் போட்டு அதுலேயும் அவர் ஃபோட்டோ போட்டு அதுலேயும் அவர் பேரை போட்டு, பேர் பக்கத்து ஜாதி ஒரு 4 இன்ச்சுக்கு பெருசாக போகுது. பேரே ஒரு செகண்டில் படிச்சுட்டேன், ரகுவரன்ட்டு. அது பக்கத்தில் பெரிய டெஸ்டினேஷன் மாதிரி இருக்குது, MA MPhil PhDன்ற மாதிரி லைனாக போயினே இருக்குது. நான் நினச்சி இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு நினச்சேன் நான். ரோட்டில் போகும்போது நமக்கு போர் அடிக்குது பாருங்க, நின்று இதெல்லாம் படிக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி அக்கப்போர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. செத்து போன பிறகு, அது செத்து போன பிறகு கூட என்ன பண்ண முடியல, அதுலேருந்து விடுதலையாக முடியல. அவன் உயிரோடு இருக்கும்போது எப்படி வந்திருப்பான் பாருங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவனால விடுதலையாக முடியல, பிகாஸ் இஸ் பவர்லெஸ். அதான் சொல்ல வரேன், நீங்க ஆவியானவரை பெற்றா மட்டும்தான் அதுல இருந்து என்ன பண்ண முடியும், வெளியே வர முடியும். இல்லைன்னா வெளியே வரவே முடியாது. கரெக்டா கல்யாணத்தில் வைப்பீங்க நீங்க, அதான் சொல்றேன் நான். எங்க வைப்பீங்க நீங்க? கல்யாணத்தில் கொண்டாந்து வைப்பீங்க, எல்லாத்துலயும் கொண்டாந்து வைப்பீங்க. தப்பு பாருங்க, அது வேதத்துக்கு முற்றிலும் முரணானது, பிசாசுக்கு ரொம்ப பிடிச்சமானது. ஏன்னா உங்க வாழ்க்கையை சீர்குலைப்பதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு அந்த ஒரு விஷயம் போதுமானது. எந்த விஷயம்? தேவனுடைய இமேஜை தூக்கிட்டு பிசாசுடைய இமேஜ். அது யாருடைய இமேஜ்? ஜாதின்றது இட் இஸ் an image of the evil. உங்க வேதத்தில் எங்கேயாவது இருக்குதா உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ட்டு? உங்க வேதத்தில் எதா இருக்குதா? இல்லையே. அப்ப அது எந்த வேதத்தில் இருக்குதுன்னு போய் கேட்டுங்க, தெரிஞ்சுங்க. அதை கையில் வச்சிருக்கிறது இந்த வேதம், ஆனா வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிக்கிறது வேறொரு மதத்தின் வேதத்தை. எந்த மதத்தை நீங்க கேவலமா பேசுறீங்களோ, இந்து மதம் பிரதன் பேசுறீங்களோ, அந்த மதம் தான் சொல்லுது ஜாதியை, வேற எந்த மதமும் சொல்லலை. அந்த மதம் தான் பார்க்குது. போய் படிங்க போயிட்டு. அதான் சொல்றேன், பேர்லாம் கிறிஸ்தவ பேரை மாத்தினா பத்தாது, கையில் பைபிள் வச்சிருந்தா பத்தாது. வேதத்தின்படி நீங்க வாழ்க்கையில நடக்கிற பலன் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. அப்பதான் யாருக்கு சாட்சியா இருக்கிறீர்கள்? நீங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். எல்லாம் ஆவியில் நிறையலாம், குதிக்கலாம், உருளலாம், பெறலாம், வெளியே வரவே முடியாது. நான் சில விசுவாசிகளை சாவர வரைக்கும் பிடிச்சிட்டு தெரிவாங்க. அதை சாகும் போது இன்னும் வைராக்கியமாயிடுவாங்க. ஜாதி மேல நாங்களாம் யார் தெரியுமா, எந்த ஊர் தெரியுமா, எங்க பழக்கம் என்ன தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா? இல்லை, அப்பாலாம் யாரா? நீயே இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று இருக்கிற. இப்போ உங்க அப்பா எப்பயோ செத்தவங்க அப்பா, எப்பயோ செத்தவங்க தாத்தா, நாரி போனவங்க ஊரு, இதெல்லாம் இழுத்துட்டு வர்றது எதுக்கு? தங்களை ஒரு பெரிய ஆளா காட்டுறதுக்கு. எப்படிப்பட்ட பாரம்பரியம் தெரியுமா? ஒரு பாரம்பரியமும் கிடையாது. எல்லா பாரம்பரியமும் கடைசியாக ரேஷன் கடையில் வந்து நிற்கிறது தான் பார்க்குறேன் நான். எல்லா பாரம்பரியமும் ஃப்ரீயாக ஃபேன் கொடுத்தானா ஓடி போய் வாங்குறதுல தான் பார்க்குறேன். எல்லா பாரம்பரியமும் ஃப்ரீ மிக்ஸ் கொடுத்தா ஓடுறதுல தான் பார்க்குறேன். எந்த பாரம்பரியமும் வேணாம் போ அப்படின்னு விடுறது இல்லை. ஏன் விட்டு விடுப்போம் பேர் வாங்கிடுவோம். அதை இவ்வளோதான் உங்கள் பாரம்பரிய லட்சணம்லாம். பேசுறது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு விசுவாசி இதெல்லாம் மேன்மை பாராட்டுறானா அவனை பார்த்து நீங்கள் திட்டுன்றதுனால ஒரு பிரயோஜனமும் பார்க்கக்கூடாது. 4 மாவடி அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அவர் பேர்லாம் சொல்ல விரும்பல நான், அதனால அப்படி பேர் அப்படி வைக்கிறேன் அவருக்கு. 4 மாவடி நொன்ன அவர் பேர். இயேசு விடுவிக்கிறார் ஊழியம். அவர் அப்படிதான். ஒரு நல்ல விசுவாசியா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் ஜாதியை பார்க்க கூடாது பிரியமானவர்களே. அப்புறம் சத்தியம் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நிற்கிறார். போன வாரம் பார்க்குறேன். நம்முடைய சத்தியம் டிவி இன்று முதல் முழு HDயில் தெள்ளந்தெளிவாக தெரியும். இதுக்கு நீயா வந்து நிற்கிற? அந்த டிவியில் CEO இருப்பான், எவனாவது இருப்பான், அவங்க கொண்டாந்து நம்ம பண்ணிட்டோம் சொல்லட்டும். நீ ஒரு ஊழியக்காரன், நீ எதுக்கு போர்டு வச்சு நிற்கிறாங்க வந்து? சத்தியம் டிவிக்கு நீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்குற. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டிவிக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க நடத்துகிறாங்கன்றது. அப்புறம் என்ன பண்ணுறது? கிளியராக வருது, 4Kல வருது. உங்களுக்கு கேபிள் DTH காரங்கிட்ட கேட்டு வாங்குவோம். உனக்கு ஏன் இந்த வேலை? உனக்கு ஏன் இந்த வேலைன்ற இந்த வியாபாரம் உனக்கு நேற்றுக்கு? அந்த டிவியில் தான் பார்க்குறேன். ஜாதி வன்மம் கக்குது. அப்படியே எந்த வன்மம் கக்குது? நாடார் வன்மம் கக்குறானுங்க. அவனுங்க ஆளுங்க யாராவது போல பாலிட்டிஷியன் இல்லை அரசியல்வாதிகள் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அப்படி ஒரு முட்டு கொடுக்குறானுங்க, பயங்கரமான முட்டு.
முட்டுன்னு தப்பான வார்த்தை இல்லை. இப்போ இந்த சீலிங்னா நிற்கணும்னா முட்டு கொடுக்கணும் இல்லையா? முன்னெல்லாம் கட்டையில் கொடுப்பானுங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறானுங்க, நல்ல ஸ்ட்ராங்கான இரும்பில் கொடுக்குறானுங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியாச்சு, மாறியாச்சு. நொன்னு மாறிட்டாரு. அந்த நொன்னன் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஏமாத்துவார் அவர். ஜாதி பார்க்காதீர்கள், ஜாதி பார்த்தால் நீ நரகத்துக்கு போவாய் பிரியமானவர்கள் என்பார்கள். பார்க்க வைக்கிறதே நீங்க தான். உங்ககிட்ட வரவன் மொத்தம் பார்க்குறவன் தான். பார்க்க வைக்கிற மாதிரி ஏற்றி விடுறதும் அந்த டிவி தான். பேசுறது அப்படியே கொந்தளிச்சு தான் நாடா விட்டாலும் சதை என்ன பண்ணுது, ஆடுது. சமீபத்தில் பார்த்த ஒரு அரசியல்வாதி மேலே அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை. ஒரு நடிகை புகார் கொடுத்துட்டா உடனே இவன் போடுறான் டிவியில், சத்தியம் டிவியில். ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குன்னா புரிஞ்சுக்கணும், ஏமாந்துடக்கூடாது. அவர் நல்லவன் நினைக்காத. அதனால தான் இயேசு சொன்னார், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் வேறு ஒருவனும் இல்லை. நல்லது இருந்தால் எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுரு. நல்லவன் நினச்சி நீ எல்லாத்தையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுன்னா நீ நரகத்துக்கு போயிடுவ. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அந்த ஆளை பற்றி பேசுறதுனால இவனுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஆனால் ஏமாந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். பல சபைகளை கெடுத்து, விசுவாசிகளுடைய சபை கூடிகையெல்லாம் கெடுத்து, தனித்தனியாக அவங்கள வர வச்சுக்கிட்டு பிரிக்க வைக்கிறது, இந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது சுவிசேஷ ஊழியர்களுக்கு. சுவிசேஷ ஊழியத்தை செய். நீ போயிடு இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணு, சத்திரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வேலையை பாரு. இல்லை பாஸ்டர்னு போர்டு போட்டுரு. நீ பாஸ்டர்னு போர்டு போட்டு சபை நடத்தி யாரும் ஒன்று கேட்க மாட்டா. பேசுறது புரியுதா இல்லையா? எவ்வளோ ஊழியக்காரங்க அழுகுறதெல்லாம் நானே பார்க்குறேன், கேட்குறேன் ஃபோனில். என் சபையில் நல்ல விசுவாசியாக இருந்தான் பிரதர், அவனை பிரித்து என்ன பண்ணியாச்சு, வா அங்கே வா, அந்த ஜபம் கூடிக்கைக்கு வா, அங்கே வைக்கிறோம் பெண்கள் ஜபமாக்கும், எஸ்தர் ஜபம். அது என்ன ஜபம் அது? அந்த அம்மா ஒரே ஒரு வாட்டி ஜபம் பண்ணிருச்சு. அதை பிடிச்சிக்கிட்டு இவனுக்கு பண்ணுறானுங்க பாருங்க வியாபாரம், அவ்வளோ பெரிய வியாபாரம். அந்த அம்மாவது அரண்மனையிலிருந்து ஜபம் பண்ண சொன்னுச்சு. இவனுக்கு பண்ணுற ஜபம் குடிசையை கூட என்ன பண்ணுறதில்ல, மாற்றுறது இல்லை, வேஸ்ட். ஆத்துமாக்களை கெடுக்கிறானுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இதெல்லாம் பாருங்க மேலோட்டமான விஷயம். ஜாதி பார்க்காத. ஒரு நாளாவது நீ எடுத்து விசுவாசிய கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, ஜெபிக்கணும்னு வந்திருக்கிறே, உனக்கு முதல்ல தேவை யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். அவருடைய பலத்தினால மட்டும்தான் நீ அதுல இருந்து என்ன பண்ண முடியும், விடுதலை ஆக முடியும். பிரசங்கிக்கிறவன் தான் பிரசங்கியாரு, இல்லைன்னா தீக்கா கட்சியில் இருக்கிறான்னு அர்த்தம். நாங்கள் ஜாதி பார்ப்பதில்லை, ஜாதி மறுப்பு திருமணம் செய்வோம். ஹலோ, புரியுதாங்க இல்லையா? அந்த மாதிரி அதில் நம்ம தீக்கா கட்சியில் இல்லை, நம்ம ஆவியானுடைய கட்சியில் இருக்கிறோம். எந்த கட்சியில் இருக்கிறோம்? ஆமாம், we are standing in the side of Holy Spirit. ஆவியானவர் எனக்குள்ளே வந்து என்னை பலனடைய செய்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிறுத்துகிறார். அதை தான் சீசர்கள் செஞ்சாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னது? அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு. அதான் சொல்றேன், ஏன் கிறிஸ்தவர்கள் ஒருமனப்பட முடியாதுன்னா, இவர்கள் இந்த வேலையை ரொம்ப கிளியர் கட் அண்ட் ரைட்டா செய்யறாங்க. ஆவியானவரை டோட்டலா தூரம் அகற்றிட்டு, யாரை தூரம் அகற்றிட்டு ஆவியானவரை துரத்தி விட்டுட்டு இந்த மாதிரியான மேம்போக்கான பிரசங்கெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாங்க. ஜாதியை பார்க்காத, விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இருக்கிறான் நல்லா. இது பெரிய சபையா இல்லாதனால ரொம்ப பெருசா தெரியல. பெரிய பெரிய சபைக்கு போனீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கும், அவ்வளோ பிரச்சனை இருக்கும். சில ஆட்கள் பக்கத்தில் உட்காரவே மாட்டாங்க. உட்காந்தாங்கன்னா நீ யாரு அப்படின்னு கேட்டுருவாங்க. எந்த ஊர், அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க. உங்க அப்பா யாரு, நம்பாலா நீங்க, அப்படிலாம் கேட்டு மொத்த டீட்டெயிலும் வாங்கிட்டு பிறகுதான் அடுத்த நாள்ல இருந்து உங்களை சிஸ்டர்ல தாண்டி அக்கான்னு ஆயிடுவீங்க, இல்லை தங்கச்சின்னு ஆயிடுவீங்க. அப்படியே உங்களுக்குள்ள மலரும். ஆனா அதே சிஸ்டர் வேற யாரா இருந்தாங்கன்னா, அப்படிங்களா, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், அப்படி ரைட், ஓரமான பண்ணிடு, போயிடு, என்கிட்ட வராத. காஞ்சிபுரத்துலேயே இருக்குது, எல்லா சபையிலும் இருக்குது. அவங்க அவகா மட்டும் தனியாக உட்காருவாங்க, அப்புறம் இவகா மட்டும் தனியாக உட்காருவாங்க. நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது. ஹலோ, ஒருஷிப்பும் கிடையாது. இதுதான் பாஸ்டும் கேட்க முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சதெல்லாம் இயேசுவை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணுறோன்னு தான் தெரியுமே தவிர, ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தால் உங்களுக்குள்ள என்ன வரும்? ஒரு மனம் வரும். எது வரும் உங்களுக்குள்ள? நல்லா சொல்லுங்களேன். ஏழை பணக்காரன், அந்த இவன் இந்த ஊர், அதெல்லாம் வரவே வராது. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒரே ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம், ஒரே ரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்கிறோம், ஒரே மனதை உடையவர்களாய் இருக்கிறோம்ன்ற ஒரே சிந்தனை வருவாங்க. அதெல்லாம் அவர் தொடர்றதே இல்லை. அவர் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது? அந்நிய பாஷைகள் நிறையங்கன்றது என்னத்துக்கு? தமிழ் பாஷையில் பேசினாலே உனக்கு புரியல,
ஹலோ, தமிழ் பாஷையில் பேசினாலே ஒன்றும் புரிய மாட்டேன்னுது. இதில் எந்த பாஷையில் வேற பேச வைக்கிறது? அந்நிய பாஷைன்றது அது ஒரு வரம், அது தேவனோடு பேசக்கூடிய ஒரு வார்த்தை, அது அவ்வளோதான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ பிள்ளைங்களோட சில நேரத்தில் நம்ம பேசுவோம், பார்த்துருக்குறீங்களா? நம்மளும் பிள்ளைங்களும் பேசக்கூடிய பாஷை யாருக்கு புரியாது? அது மூணாவது ஆளுங்களுக்கு புரியாது. எங்கள் அப்பா அது மாதிரி சில விஷயங்கள் நிறைய பேசுவார். அந்த ஸ்லாங்கே நல்லாயிருக்கும், குழந்தைங்கிட்ட பேசுகிற ஸ்லாங்கு. ஏன்னா அவன் பேசுறது ஒன்றுமே எனக்கு புரியாது, நான் அப்படியே மூச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் அவன் பேசுகிற மாதிரி அவர் பேசுவார். அப்படியே ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல, ரெண்டு பேருக்கும் லாங்குவேஜ் எப்படி போகுது, ஒத்து போகுது. என்னென்ன ஸ்கிரிப்ட் இல்லை, ஸ்கிரிப்ட் இருந்தால் நம்ம பார்த்து கற்றுக்கலாம், ஒன்றுமே கிடையாது. அது வருது தானா, அதனால் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி ஆவியின் அந்நிய பாஷைன்றது அது ஒரு வரம், அது அவ்வளோதான். அது பின்னாடி வரேன் டீட்டெயிலாக, இப்போ அது டைம் இல்லை. ஆனால் அதை வச்சுக்கிட்டு அதுதான் ஆவியானவர், அதுதான். அது ஒரு அதே டிவியில் தான் ஒரு சின்ன பொண்ணை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுட்டு ரூத் அளவுக்கு தான். இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு நான் நல்லா வச்சுருக்கிறேன்றது அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். ஜெபிக்க வாங்கன்னு மேலே கூப்பிட்டார், பாவம் வந்துடுச்சுங்க. அதுங்களும் ஜோம் பண்ணணுன்னே அது பாவம் வழக்கம் போல் எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஸ்டாப், என்ன அன்புள்ள பரலோக பிதா ஆவியில் நிறைஞ்சு என்ன பண்ணு ஜோம் பண்ணிட்டார், அவ்வளோதான். நம்ம ஆளுங்க மீம்ஸ் கிரியேட்டர் சும்மா இல்லை சைனீஸில் மாற்றி விட்டானுங்க பாருங்க, கேட்கவே முடியல என்னால். அது பாவம் வாயை தந்து கட கட லப லபான்னு கத்தி ஒரு கட்டத்தில் பிடிங்கிட்டார் மைக்கை. பிடுங்க, மானத்தை வாங்குதுங்க. ஆளுகெல்லாம் மாற்றி அமைச்சிட்டானுங்க போல இருக்குது. செட்டப் பண்ணும் போதே கரெக்டாக என்ன பண்ணும், செட்டப் பண்ணி மேலே அனுப்பணும். பல நாள் திருடன் ஒரு நாள் என்ன பண்ணுவான், ஆமாம் அப்படி தான் மாட்டிக்கிறது. அப்பப்போ கரெக்டான ஆளுங்க லீடர்ஷிப்பில் இல்லை, கரெக்டாக பார்த்து ஆளுங்களை பார்த்து விடுங்க. அடுத்த வாட்டி எல்லாம் யாரெல்லாம் நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்கன்னு பார்த்து ரூமில் வச்சு ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் நம்ம டிவியில் ஏற்றி பரப்பி விடுங்க, அவ்வளோதான். பார்க்குறது அப்படியே 5 லட்சம் பேர் பார்த்தார்கள், 8 லட்சம் பேர் எதை பார்த்தார்கள்? ஆவியானவரை பார்க்கல. இதை மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், பேசணும். கேளுங்கள், ஆண்டவர் இடத்துல கேளுங்கள். எதை கேளுங்க? அந்நிய பாஷை கேட்டு புருஷங்கிட்ட பேச போறியா, பொண்டாட்டிக்கிட்ட பேச போறியா, பிள்ளைங்கிட்ட பேச போறியா, இல்லை பக்கத்து வீட்டில் ஏதாவது பேச போறியா? ஹலோ, நாய் பார்த்துச்சுன்னா விடாது, ஜாகிரதை. என்னங்க அந்நிய பாஷை இப்படி பேசிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. அந்நிய பாஷை இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இவனுங்க பேசுறதுல அந்நிய பாஷை கிடையாது. அதில் கொண்டாந்து ஆவியான ஒரு சுருக்குறதும் சரியானது இல்லை. அந்நிய பாஷைன்னு என்ன தெரியுமா? அதை பேசும்போது இட் இஸ் அன் அதர் லாங்குவேஜ்னே பேர் அதுக்கு. மற்றொரு பாஷை, மற்ற மனிதர்களும் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். மற்ற மனிதனுடைய பாஷையிலே தேவனை மகிமைப்படுத்துவது பின்னாடி இங்கே இருக்குது, இங்கே காட்டுறேன். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு இப்ப என்ன பண்ணினார்கள்? அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தார்கள். 4ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, எதனால நிரப்பப்பட்டார்கள்? இப்பொழுது ஒரு மனம் சபைக்குள்ள வந்த உடனே ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக வராங்க. எதுக்காக? டு ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். எதை ரிசீவ் பண்ணணும்? இப்ப உங்களுக்காக தான் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு ஜெபிக்க வரீங்க, இல்ல ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அடுத்த வாரம் அதெல்லாம் எடுத்து காட்டுறேன். யார் எதுக்காக மட்டுமே ஜெபிக்க வேண்டும்? நீங்கள் you should pray only to receive the Holy Spirit. யாரை பெறுவதற்காக ஜெபிக்க வேண்டும்? இந்த பலனை தருகிற பரிசுத்த ஆவியானவர், வல்லமை தருகிற பரிசுத்த ஆவியானவர், அவருக்காக மட்டுமே வேண்டிக் கொள்ள வேண்டும். குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த வச்சுட்டு இதையும் கூட நம்ம ஆவியானவர் எனக்குள்ள வருவீராக. குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா இருக்குது. நோ நோ நோ, ஒன்லி ஒன் ஐட்டம் இஸ் அவைலபிள். ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது பிரேயர்ல. என்னது? அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்து வாக்குத்தத்தம் பண்ணபடி பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டிக் கொண்டார்கள். வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர்கள் தங்கள் தந்தருளின் மரணத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். இது அந்நிய பாஷை. வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார். சரி, இவங்க பேசுற பாஷை அந்நிய பாஷைன்னு சொல்லிட்டோம் இல்லையா? இது யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? அடுத்த வார்த்தை பாருங்க, 3ஆம் வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியினவர்கள் தங்கள் தந்தருளின் வருடத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழே இருக்கிற சகல கோத்திரத்தாலும் இருந்து வந்த விதேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்போது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே என்ன அடைந்தார்கள்? அவர்கள் கலக்கம் அடைந்தார்கள். Those who not even receive the Holy Spirit, ஆவியானவரே பெறாத சாதாரணமான எருசலேமில் சேர்ந்த ஜனங்க கீழே நிற்கிறாங்க. இவங்க மேல் வீட்டு அறையில் இருக்கிறாங்க. இவர்கள் பேசுகிற அந்நிய பாஷையை கேட்டு
அவர்களுக்கு அது புரிந்து அவர்கள் என்ன அடைந்தார்கள்? அவர்கள் கலக்கம் அடைந்தாங்க. ஏன் கலக்கம் அடைந்தார்கள்? ஒன்னே ஒண்ணுதான். ஏன் கலக்கம் அடைந்தார்கள்? இப்ப நான் அந்த கலக்கத்தை பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் சொல்றேன். தமிழ் பாஷை பாருங்க, பல நாட்டில் பேசுறாங்க, மாநில சொல்ல பல நாட்டில் பேசுறான். ஒரு சைனீஸ் கேர்ளை பார்த்தேன் நான், சரளமா பேசுறா தமிழ், யூடியூப்ல இருக்கிறா, சரளமா என்ன பண்றா, அசால்ட்டா பேசுறா. அவ ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும் போது இதுக்கு பாஷை நமக்கு என்ன புரியும் அப்படின்னு நினைச்சேன் நான். நின்னா வாயை திறந்து அவ்வளோ அழகான தமிழ், பேர் மறந்துட்டு அந்த பொண்ணு பேர், அவ்வளோ அழகான தமிழ். எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஏன்னா அவள் சைனீஸ் பொண்ணாவே, அவளுக்கு சைனீஸ் தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு கலக்கம் ஆயிடுச்சு அவள் பேசுற தமிழை பார்த்து. ஏன்னா எல்லா தமிழ்ல இருக்கிற வார்த்தைகளையும் பயன்படுத்துறா. அவள் ஒரு விவசாயியா இருக்கிறா பாருங்க, அவள் நிலத்துல என்னென்னலாம் விவசாயம் பண்ணியிருக்கிறா, என்னென்னலாம் பண்ணியிருக்கா எக்ஸ்பிளைன் பண்றா. ஆச்சரியமா போச்சு அந்த தமிழை கேட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு கலக்கம் ஆயிடுச்சு. இதுதான் அங்கே பாயிண்ட், அவ்வளோதான். இதுக்கு மேலே விளக்கம் கொடுக்கறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. வெவ்வேறு தேசங்களில் இருந்த யூத மக்கள், தமிழ்நாட்டில் கூட யூதர் இருந்திருப்பான், அவன் எருசலேமுக்கு போயிருக்கிறான் பஸ்கா பண்டிகைக்காக. அங்கே போனா தமிழில் ஒரு ஆள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆவியில் நிறைஞ்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ எப்படி இருக்கும்ன்றீங்க நீங்க? அதிர்ச்சியா இருக்குமா இருக்காது? நீங்களாம் வெளியூர் ரொம்ப போனதுனால உங்களுக்கு தெரியல. ரீசெண்டாக ராஜஸ்தான் போனோம் பாருங்க, நைட் 8:30 மணி இருக்கும். ஜெய்சல்மர்னு ஒரு இடம், ஃபுல்லாக ஆர்மி இடம், பயங்கரமாக இருக்குது அந்த ஊரே, பிரம்மாண்டம். அது அப்படியே இருட்டு. அங்கே போய் நிற்கிறோம், ஃபுல்லாக இந்த பக்கம் ஒரு ஃபோர்ட் இருக்குது, இந்த பக்கம் லைட்டாக இருக்குது. அப்போ ஒரு வண்டி அப்படி முன்னாடி வந்து ஆர்ஜே போட்டு, ஒரு வண்டி, ஆர்ஜேனா ராஜஸ்தான் வண்டி, ஒரு வண்டி 2 வீலர் வந்து முன்னாடி நிற்குது எங்கள் வண்டியை பார்த்துட்டு. அதில் பார்த்தா ஒருத்தர் ஏர் கமாண்டிங் ஃபோர்ஸ் போட்டு ஆர்மின்னு போட்டிருக்குது. அவர் அந்த டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஆர்மி மேன் தான் வந்தார். நினச்சி ஏதோ சிக்கிட்டானுங்க நம்ம ஆளுங்க, ஏதோ வேலையை பார்த்துட்டானுங்க போல. ஏன்னா கவனமாக இருக்கணும், கண்ட இடத்துல ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, அவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது ஆர்மி ஏரியானா. அப்படி தான், நோ ஃபோட்டோகிராஃபின்னு போட்டிருப்பான், நோ ட்ரோன் ஜோன், இந்த மாதிரி நிறைய இருக்கும் கண்ட்ரோல். அங்கே வண்டியை சும்மா விட்டு நிறுத்தக்கூடாது. நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா கூட வந்து ரவுண்டு கட்டிடுவானுங்க. எதுக்கு நின்ன, யார் நீ, ஆதார் கார்டு எடு, எல்லாத்தையும் போட்டுங்க, பேக்ரவுண்ட் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, எதுக்காக வந்து மொத்தத்தையும் ஃபோன் எல்லாத்தையும் செக் பண்ணி அதை விடுவிக்கிறதுக்குள்ள ஆர்மிக்கிட்டலாம் சிக்கனாக முடிஞ்சுது. அவ்வளோதான். அவர் வந்தார் பாருங்க, நான் நினச்சி நீங்கள் முடிஞ்சது, எவனோ வேலையை பார்த்துட்டான், நைட்டு டைம் ஆகும். ஏன்னா எங்கள் கூட ஒருத்தர் வயசானவர் வந்தார், அதனால தான் அங்கங்கே நின்றுப்பார். நின்று பார்க்கிங் போட்டு அப்படியே பெராக் பார்த்துன்னு வருவார். ஏதோ வேலையை பார்த்துட்டான் போல மனுஷன். வந்தா அவர் வந்தவொடனே பாருங்க, என்னங்க நல்லா இருக்கிறீங்களான்னாரு. யாரா இவன், நைட் 8:30 மணிக்கு ராஜஸ்தானில் யார் நல்லா இருக்கிறீங்கன்னா கேட்டேன். நல்லா இருக்கிறேன் பிரதர், நல்லா இருக்கிறேன் அப்படின்னோடனே அவர் பாருங்க ஒரு கிறிஸ்தவர். அவர் உள்ளவே இருந்துட்டு ஏர்ஃபோர்ஸில் இருந்துட்டு ஊழியமும் செய்கிறார், உள்ள ஆர்மியில் உள்ளே நடத்துகிறாங்க. ஏன்னா அவங்களாம் வெளியே சர்ச்சுக்கெலாம் போக முடியாது. அவ்வளோதான் பாருங்கள். அவர் வந்து அப்புறம் சொன்னேன், இது மாதிரி ட்ராவலாக வந்தோம், இங்கே ரூம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான் பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் எங்கேயும் ஆளைய வேண்டாம், நான் வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான இடத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே ரூம் அவரே புக் பண்ணி, அவர் பேர்லேயே புக் பண்ணி, அப்புறம் சொன்னார், எப்படியும் நீங்கள் ஊர்லேருந்து 10 நாளைக்கு மேலே ஆயிருக்கு இங்கே வந்திருக்கிறது, ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டீங்க, வாங்க நான் தோசை எங்கே செஞ்சு கொடுப்பாங்க தெரியும். நைட் 9:30 மணிக்கு ராஜஸ்தானில் எங்கே உட்காந்துருக்கிறாரு எங்கள் ரூம்லே. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறோம். அவசர அவசரமாக கிளம்பி போனால் மதுரைக்காரங்க அங்கே போய் தோசை அழகாக போட்டு நம்ம சட்னி நம்ம சாம்பாரோட நைட் 9:30 மணிக்கு 9,000 ரூபாய் பில்லு. ஏன்னா அவ்வளோ தோசை கணக்கு இல்லாமல் போகுது உள்ள. 10 நாள் வெறும் ரொட்டி அது இது தின்னுபிட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கூட்டின்னு போய் சாப்பிட்டு வச்சுட்டு இன்னைக்கு லிங்கில் இருக்கிறாரு. உணவரோட ஃபோன் பண்ணி பேசினார், நல்ல மனுஷன். எனக்கு நான் ஆச்சரியமாக போயிடுச்சு அந்த மனுஷனை பார்த்து. அப்புறம் கேட்டேன், எந்த ஊர்னு, கன்னியாகுமரினார். அங்கேருந்து இங்கே வந்து ஃபேமிலியெலாம் அங்கே இருக்கிறாங்க, இங்கே வந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்தது என்ன காஷ்மீருக்கு போட போகிறாங்க, அங்கே போக போகிறேன் நான், இன்னும் ஒரு 6 மாதம் தான். அதில் பேசிக்கிட்டு இருந்தார் பாருங்கள். அப்புறம் அவர் 4 பேர் இருந்தோம், 4 பேர் கூட பேசினார். ஆனால் என்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசினார். ஏன் அப்படின்னா அவர் ஒரு கிறிஸ்தவர், ஊழியமும் செய்கிறான்றதுனால இன்னும் அதிகமாக திக்காயிட்டார் என் கூட. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. நம்ம பாட்டுன்னு ஏதோ ஒரு வெளியூர் வந்தா, ஏற்கனவே நமக்கு ஹிந்தி தெரியாது, இது பார்த்தாது ராஜஸ்தானி, இங்கேயும் என்ன பண்ணது அதுவும் நமக்கு தெரியாது. எவங்கிட்ட வந்து சிக்கி சீரழிய போகிறோமோ தெரியலையே நினைச்சா, இங்கே ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நம்ம பாஷையிலே பேசுகிறான். அவனை வச்சு தோசை சாப்பிட்டாச்சு, அவனை வச்சு ரூமை புக் பண்ணியாச்சு, அவனை வச்சு ஜெய்சல்மர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் டாட்டா பாய் பைன்னு கிளம்பியாச்சு. நிம்மதியாக இருந்தோம் பாருங்க. ஃபோன் நம்பர் வரை கொடுத்துட்டாரு, எதா இருந்தால் ஃபோன் பண்ணுங்க வரேன் நான் அப்படின்ட்டாரு. தைரியமாக சுற்றணும் ஒரு நாள் ஃபுல்லாங்க. அந்த பிரமிப்பு தான் அந்த எருசலேமின் மக்களுக்கும். யூதர்களாக இப்போ சிதறடிக்கப்பட்டாங்க, பல ஊரில் இருக்கிறாங்க. அந்த பஸ்கா பண்டிகைக்கு ஒன்றா சேர்றாங்க. சேரும் போது தான் இயேசுவை கொண்டு இருக்கிறாங்க, அவர் உயிர் தெழுந்து போயிருக்கிறாரு. அந்த இடத்துல
ஆவியானவர் இவங்க பெற்றுக்கொள்றாங்க. பெற்றுக்கொள்ளும் போது வெவ்வேறு பாஷைகளை பேசுறாங்க. பேசும்போது அது அவர்களுக்கு புரிகிற பாஷை. யாருக்கு புரிகிற பாஷை? அது தேவ பாஷை இல்ல, சமஸ்கிருதமா அது தேவ பாஷான்றதுக்கு. ஹலோ, அதை தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறானுங்க. இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளாதான் ஓடிக்கிட்டு இருக்குது. எதெல்லாம் தீண்டாம எதெல்லாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அது எல்லாமே இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்குது. கிறிஸ்தவ போதகர்கள் தான் அதை எடுத்து செய்யறத. அது முட்டு கொடுக்கறதுலாம் யாருமே விசுவாசிகள் தான். ஏன்னா இவர்கள் யாருக்குள்ளேயும் பாருங்க ஆவியானவர் குறித்த அறிவே அவங்களுக்கு இல்லாதபடினால தான் பிரச்சனை. சரி, அப்போ அந்நிய பாஷை இதை பற்றிலாம் நிறைய டவுட் வரும், பின்னாடி பேச தான் போகிறேன். ஆனால் இங்கே அந்த சப்ஜெக்ட் வரதால் அப்படியே காமிச்சிடும். ஆவியானவர் பெற்றார்கள், வாக்குத்தத்தம் மற்ற ஆவியானவரை அவர்கள் பெற்ற பிறகு ஒன்று மட்டும் தான் பார்த்து முடிக்க போகிறோம். என்னது? எந்த எருசலேமில் பேதுருவும் மற்ற சீஷர்களும் பலவீனர்களாக இருந்தார்களோ, பலவீனர்களா இயேசுவை மறுதளித்தாங்களோ, நிற்க முடியாமல் இருந்தாங்களோ, வாழ முடியாமல் இருந்தாங்களோ, ஓடி ஒளிஞ்சாங்களோ, அதே எருசலேமில் இயேசுவுக்கு சாட்சியாக நின்றார்கள். யாருக்கு சாட்சியாக நின்றார்கள்? அதான் ஆவியானவர் தருகிற பலன். யார் தருகிற பலன் அது? இப்ப 14 வசனம் பாருங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தே இருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயரே வானத்திலும் அற்புதங்களையும், தாழ பூமியிலே ரத்தம், அக்கினி, புகை காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் என்ன பண்ணப்படுவான்? அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்தார். 29 சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடைய தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உங்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்தபடி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் யாராய் இருக்கிறோம்? சாட்சிகளாய் இருக்கிறோம். ஹலோ, பேசினது யாரு? பேதுரு. எந்த பேதுரு? 50 நாளைக்கு முன்னாடி இயேசுவை மறுதலித்த பேதுரு. 50 நாளைக்கு முன்னாடி பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிஞ்ச பேதுரு. 50 நாளைக்கு முன்னாடி தன் உயிர் வந்தா போதுன்னு மறைஞ்ச பேதுரு, பயந்தாங்கோலி பேதுரு. நம்மளும் அப்படிதானே? பரிசுத்த ஆவியின் உங்க இடத்துல வந்தா நான் சொல்றேன், நேற்று வரைக்கும் எதுக்கெல்லாம் பயந்தீங்களா அதை இனிமேல் என்ன பண்ண மாட்டீங்க. யூ வில் நெவர் ஃபியர். தீமோத்தேயுக்கு பவுல் அப்படியே எழுதுறார் 2 தீமோத்தேயுல. தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். என்ன ஆவியை கொடுக்கிறாராம்? அவர் பலனுள்ள ஆவியை தருகிறாராம். எந்த ஆவியை பெறுகிறீர்கள் நீங்கள்? ஆமா, வேலையில பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளை இதுவரைக்கும் ஓடி ஒளிஞ்சிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் வந்தால் நீங்கள் பலனடைவீர்கள். என்ன அடைவீர்கள்? நீங்கள் பலனடைவீர்கள். கர்த்தருக்கு சாட்சியாக என்ன பண்ணுவீர்கள்? நிற்பீங்க. அந்த தைரியமும் அந்த வல்லமையும் தான் காண்பிக்கும் நீங்கள் ஆவியானவரை பெற்றீர்கள் என்பது. அந்த தைரியமும் வல்லமையும் தான் வெளிப்படுத்துகிறது நீங்கள் இயேசுவுக்கு சாட்சிகள் என்று நம்புறீங்களா? நீங்க அது 36 ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு பற்றி இப்ப சொல்றாங்க பாருங்க. பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்பின இயேசுவை கொன்னுட்டீங்க நீங்க, அவர் தேவன் எழுப்பினாரு, அதற்கு நாங்கள் யாரா இருக்கிறோம்? சாட்சிகளா இருக்கிறோம் சொன்ன உடனே இப்ப ஜனங்க கேட்கிறாங்க, வார்த்தைகளை கேட்டவன இருதயங்கள் குத்தப்பட்டவர்களாக. சரி, நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. அதுதான் ஒரு பிரசங்கத்துல ஒரு விசுவாசிக்கு உண்டாக வேண்டிய காரியம். நாங்கள் என்ன செய்வோம்? எப்ப விடுவீங்கன்றது இல்ல, எத்தனை மணிக்கு போவோம்ன்றதுல, வீட்டுக்கு போயிட்டு தான் கண்டிப்பா போக தான் போறீங்க. போய் சமைச்சு வச்ச மீன் குழம்பையும் கறி குழம்பையும் சாப்பிட தான் போறீங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சீப்பாக இருக்கக்கூடாது பாருங்க கிறிஸ்டியானிட்டியை, உங்க வாழ்க்கைய.
நீங்க தான் செய்ய பாக்குறீங்க. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வச்சிருக்க. இவ்வளவு மகிமையான வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையை மகிமையாக மாற்றும். சும்மா மீன் குழம்பு தின்னு போட்டு நாளைக்கு பிரச்சனை வந்தால் தூக்க மாட்டேங்கிறேன், பிரச்சனை வந்தால் ஓடி போயிடுறேன், பிரச்சனை வந்தால் நான் வந்து அவ்வளோதான் செத்து போயிடுவேன், பிரச்சனை வந்தால் அவ்வளோதான் நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்னா அதுக்கு விஷம் குடிச்சு மீன் குழம்பு சாப்பிடாது. ஹலோ, வேஸ்ட்டு. மீன் குழம்பு யார் சாப்பிடணும்? கறி குழம்பு யார் சாப்பிடணும்? ஹலோ, வாழணும்னு இருக்கிறவன் சாப்பிடணும். 1000 பிரச்சனை வந்தாலும் நின்று தேவனுடைய பலத்தினால சந்திப்பன்னு நினைக்கிறவன் சாப்பிடணும். பேசுறது புரியுதா இல்லையா? அப்பதான் அது ஒர்த்து. இல்லை வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உட்காந்துருங்க. நான் சொல்லலை, வேதம் போதிக்குது. அப்படியே புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. எது அல்ல? ஆமா, தேவனுடைய ராஜ்யம்னா அது பலத்தில் இருக்கிறது. எதுல இருக்குது? அதுல வாழ்ந்து காட்டுறதுல இருக்குது. 1000 பிரச்சனை வந்தாலும் நின்று தேவனுடைய பலத்தினால் மேற்கொள்ளுகிறேன், தேவனுடைய பலத்தினால் வாழ்ந்து காட்டுகிறேன், தேவனுடைய பலத்தினால் நிற்கிறேன், செயல்படுறேன். அதுலதான் இருக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? 37. இதை கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி. இப்ப இங்கதான் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் என்ன ஆகி? மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் பண்ணியிருப்பீங்க, எல்லா விசுவாசியும் பண்ணியிருப்பாங்க, மனம் திரும்பி இருப்பாங்க. அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானமும் பெற்றிருப்பாங்க. அப்புறம் ஒன்று சொன்னா அது விட்டுறது, அது அங்கதான் பிரச்சனையே வருது. அடுத்தது என்ன சொன்னாங்க? அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் பெறுவீர்கள். அதான் பிரச்சனை. இப்ப கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஏன் தோல்வியில் இருக்குது? ஏன்னா அத்தியாவசியமானவரை விட்டுட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க. ஹலோ, இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் அவசியமானது. நீதியை நிறைவேற்ற வேண்டியது. அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் இல்லை. அதான் இயேசுவின் நாமம். இந்த நாமத்தில் அறிந்து கொண்ட பிறகு இந்த நாமம் உண்டாக்குகிற விடுதலை, இந்த நாமம் தருகிற வல்லமையை, இந்த நாமம் செய்யக்கூடிய செயல்களை நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவரை என்ன பண்ணாமல் போனார்கள்? அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். என்ன பண்ணாமல் போனார்கள் அவர்கள்? ஆவியானவர் பெறாத விசுவாசிகளை பாருங்க, வாலிபர்களை பாருங்க, சிறு பிள்ளைகளை பாருங்க, வித்தியாசமா இருப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். நீங்க சொல்லலாம் கொஞ்சம் அப்படிதான். இல்ல இல்ல, if the Holy Spirit come unto them, பரிசுத்த ஆவி அவங்க மேல வந்து அவர்கள் என்ன அடைவார்கள்? அவர்கள் நல்லது சொல்லுங்களேன், பலன். உங்க பிள்ளைங்க பலன் அடைவாங்க. அப்ப உங்க பிள்ளைங்களுக்கு யாரை போதிக்கணும்? நீங்க யாரை பெரும்படியாக ஜெபிக்கணும்? யாரை பெரும்படியாக ஜெபிக்க சொல்லணும்? நல்லது சொல்லுங்களேன். ஒழுங்கே இல்லைங்க, போனே நோண்டிக்கிட்டு இருக்குது. ஹலோ, போனை பிடிக்க வச்சலான் இருக்கிறேன். ரீசார்ஜ் பண்ணா தானே, நீ பண்ணலன்னா இன்னொருத்தக்கிட்ட பண்ணிக்க போகுது. அவ்வளோதான் சொல்ல முடியும். இதெல்லாம் தீர்வு இல்லை. ஞானம் வந்தா, பலன் வந்தா, அதை என்ன பண்ண போறது இல்லை, செய்ய போறது இல்லை. பாயிண்ட்டுக்கு வருவோம். அதான் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி தர வேண்டியது என்னது? நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய ஆவியினாலே நடக்க வேண்டியவ. நீ ஞானத்தோடு ஒரு வேலையை செய்யணும். அது சபையில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், wherever it is. அதான் சொல்லுவேன், நான் இன்னைக்கு செய்யற எந்த வேலையும் எனக்கு யாரும் சொல்லி கொடுத்ததில்லை. நான் நிறைய பேர் லேர்ன் பண்ணியிருக்கிறேன். ஆனா எனக்குன்னு யாரும் வந்து சீஃப் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது நான் எது செஞ்சாலும் சரி. காலையில் கூட கறி கடைக்கு போனேன். அங்கே என் ஃப்ரெண்டு ஒரு நின்றுக்கிட்டு இருந்தான். அவங்க கேட்டான், எப்படா இமயமலை வரைக்கும் இது வண்டியிலேயே போயிட்டு வர? என்னால் ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு வர முடியலடா அப்படின்னா. போயிட்டு வந்தால் முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, லாரியில் திரும்பி விடுற மாதிரிலாம் கனவு வருதுடா. நீ எப்படி 4000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் ஓட்டுறன்னா லேர்ன் பண்ணுற நிறைய விஷயத்த கற்றுக்காமலாம் ஓட்ட முடியாது. அதே நேரத்தில் ஞானத்தை யார் தான் தருவது? மியூசிக்கும் அப்படி தான். போய் லேர்ன் பண்ணேன் நிறைய பேர்கிட்ட. காஞ்சிபுரத்தில் பாரத சாரதின்னு ஒரு அண்ணங்கிட்ட போய் லேர்ன் பண்ணேன் பல வருஷம். அப்புறம் ட்ரினிட்டி லண்டன் காலேஜில் போயிட்டு அங்கே போய் படித்தேன். அப்புறம் யூடியூப்பில் ஆன்லைனில் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணேன். லேர்ன் பண்ணாலும் ஞானத்தை யார் தான் தருவது? தேவன் தான் தருகிறவர். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாமே அப்படிதான்.
மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் சிறந்த காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் வருது, செயல்பட முடியுது. We can stand with the power because of the Holy Spirit. நிற்க முடியுது, செயல்படுத்த முடியுதுன்னா யாரால? அது பரிசுத்த. எல்லாவற்றுக்கும் மேல கனமுள்ள இந்த ஊழியம் சும்மா ஒன்றும் நடத்திட முடியாது. ஜான் ஜபராஜ் பெரிய ஊழியக்காரன் பேர் வாங்கினார். ரொம்ப சின்ன வயசுல, ரொம்ப சிறிது காலத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமானார். சபை ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் கூட அவரால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. மூடியாச்சு, திறக்கிறது, மூடுகிறது, திறக்கிறதுமா இருக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் அளவுக்கு எனக்கு ஃபேமஸ் கிடையாது. நான் அவர் அளவுக்கு என்ன கிடையாது, நான் ஃபேமஸ் கிடையாது. அவர் அளவுக்கு எனக்கு ஆள் பலன் கிடையாது, பண பலன் கிடையாது. ஒரு சர்வீஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு, புதுசாக ஒரு இடம் வாங்கணும், சர்ச்சுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, 2 கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னு அனௌன்ஸ் பண்ணார். 2 லட்சம் இல்லை, 2.5 கோடி அவரே சொல்லியிருக்கிறார். அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து சொல்கிறாரு, ஆன்லைன்லையும் கேஷ் ஆகும் கரெக்டாக என்ன பண்ணிருச்சு, 3 மணிக்குள்ளே, காலைல 11 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணார், 3 மணிக்குள்ள 2.5 கோடி வந்துருச்சு. பணத்தை பெருசாக பேசலை, அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் ஊழியத்தை செய்வதற்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கிருபையை கொடுத்துருக்கிறார். எந்த வல்லமையினால? எந்த வல்லமையினால? அதுதான் பாயிண்ட். அவர் இல்லாமல் எதுவுமே என்ன பண்ண முடியாது வாழ்க்கையில் செய்ய. ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப நல்லவர் இவர், இவர் நமக்கு ரொம்ப புரோஜனமாக இருப்பார்னு ஒன்றும் ஆண்டவர் வைக்கல. என்னை விட புரோஜனமானவன், என்னை விட நல்ல உலகத்தில் 1000 பேர் இருக்கலாம். பட் விச் மேக்ஸ் அவர் லைஃப் பவர்ஃபுல், அதான் கவனிக்கணும். எது நம்முடைய வாழ்க்கையை வல்லமை உள்ளதாய் மாற்றுகிறது? நீங்கள் பின்பற்ற வேண்டியது தான். என்ன இல்லை, எந்த ஆவியினை பலப்படுத்தினதோ அதே ஆவிதான் உங்களையும் பலப்படுத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க? அதான் சொல்ல வரேன் நான். உங்களுடைய பலத்தினால் ஆகாது, உங்களுடைய அறிவினால் ஆகாது, உங்கள் திறமையினால ஆகாது. இது வரைக்கும் அது மாதிரி ஓடி ஓடி போய் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கிறீங்க. வசனம் சொல்லுது, உங்கள் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆகாதது தேவனுடைய ஆவியினாலே ஆகும். எதனாலே ஆகும்? அது அதை தான் போதிச்சிருக்கிறேன் இப்ப. அப்ப இந்த இடத்துல அவர் கடைசியா சொல்றது தான், பேதுரு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். யாரை பெற்றுக்கொள்ளுங்கள்? நீங்கள். ஏன்னா அவர் இருந்தாதான் விசுவாசியாகிய உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? அது எப்படிப்பட்டதா இருக்கும்? வல்லமை உள்ளதாய் இருக்கும். நம்புறீங்களா நீங்க? அதை அதனாலதான் சொன்னேன், புதிய உடன்படிக்கையின் விசுவாசிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏன் அத்தியாவசியமானவர்னா, ஆமா அவர் இருந்தாதான் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? வல்லமை உள்ளதாய் இருக்கும். இதெல்லாம் வெறும் பேரளவில் இயேசு இருப்பார், அவ்வளவுதான். பேரளவில் எல்லாமே இருக்கும். வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை என்ன பண்ணவே முடியாது, பார்க்கவே முடியாது. You want to see the power of God. வாழ்க்கையில நடக்கிறதுல ஒவ்வொன்றுத்தையும் தேவனுடைய பலன் என்ன பண்ண வேண்டும்? விளங்கணும். தேவனுடைய வல்லமையை பார்க்கணும். நீங்க பார்க்கணும், உங்க பிள்ளைங்க பார்க்கணும், சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கணும், உங்களோட வேலை செய்யறவங்க பார்க்கணும்னா அதுக்கு உங்களுக்குள்ள யார் இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அவர் எப்படி பெறுவது, அவர் எப்படி உணர்வது, அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீர் எங்களுக்கு போதித்த உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் வரும்பொழுது நாங்கள் பலனடைந்து உலகம் முழுவதும் பூமி கடைசி பரியந்தமும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். இயேசுவின் சமாதானத்துக்கு, இயேசுவின் வல்லமைக்கு, இயேசுவின் அதிகாரத்திற்கு, இயேசுவின் சுவாபங்களுக்கு நாங்களே சாட்சிகள். அப்படிப்பட்ட சாட்சிகளாய் நிலைநிற்க முடியும் ஆவியை நீர் எங்களுக்கு தந்தபடியால் ஸ்தோத்திரம். தனிமையான நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவரின் வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவரை பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொரு வாலிபர்களும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும், ஒவ்வொரு வயதானவர்களும், ஒவ்வொரு ஆண்களும், ஒவ்வொரு பெண்களும் வார்த்தையிலே சொல்லப்பட்டபடியே என் ஊழியக்காரர்கள் மேலும், என் ஊழியக்காரிகள் மேலும், வாலிபர்கள் மேலும், தேவரின் ஒவ்வொருவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னேன். Let your spirit be poured on each and everyone, each and every flesh. ஒவ்வொரு மீதும் நம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. ஆவியானவர், நல்ல ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையில விளங்கட்டும் ஆண்டவரே.
தேவனுடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலே உம்முடைய தேவரீர், உம்முடைய பராக்கிரமம், உம்முடைய வல்லமை, உம்முடைய ஞானம், உம்முடைய கிருபைகள் வெளிப்படட்டும். இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொரு விசுவாசிகளும் இனி வருகிற காலங்களில் பரிசுத்த ஆவியானவரை பெற்று பரிசுத்த ஆவியின் கிரியைகளிலே பலத்திலே வாழலில் உதவி செய்வீராக. அதுக்கு அனுக்கிரகம் பண்ணும். உங்களுடைய வார்த்தை அப்படிப்பட்ட மாற்றத்தை, கிரியை ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.